வந்து பாத்துட்டு இருக்கோம். உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே ஆன் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். இந்த இந்த செஷன்ஸை வந்து கண்டினியூஸா நடத்திட்டு இருக்க நம்மளோட காமராஜ் சாருக்கும் நம்மளுடைய நன்றிகள். நம்ம ரூபி சார், நம்ம எல்லாரோட எல்லா லீடர்ஸ்க்குமே என்னோட நன்றிகள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீசோல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்னதா வந்து எல்லாருக்கும் என்ன தெரியுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எனக்கு வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுது, நீங்க வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்றீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ வீடியோஸ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்க. வெளியே இருக்கவங்க தவிர மற்றவங்க எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உடான் கிளாஸ் பத்தி பார்க்க போறோம், நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம்னா நம்ம உடான் கிளாஸ்ல ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சு ஒரு சின்சியரான ஒரு ஸ்டூடெண்டா லேர்னரா வந்து நம்ம வந்து அதை கத்துக்க போறோம். அதனால எல்லாருமே வந்து உங்க வீடியோஸ் ஆன் பண்ணுங்க. எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா கீசோல்ல என்னென்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? என்னென்ன என்னென்ன டைப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஒரு எத்தனை கேட்டகரி இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? இல்லைன்னா நானே யாராவது ஒருத்தரை அன்மியூட் பண்ணி தான் கேட்கணும். ப்ளீஸ் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. என்ன கேட்டகரி, உங்களுக்கு என்ன கேட்டகரி தெரியும், கீசோல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய மீட்டிங்ஸ் நடந்துட்டே இருக்கு. கீசோல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு இன்டராக்டிவ் செஷன், அதாவது வந்து நீங்களும் பேசு நீங்களும் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு. சங்கீதா மேம், நீங்க சொல்லுங்க மேம். கீசோல்ல என்னென்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு? ஓகே ரேவதி மேம், வெளியே இருக்கீங்கன்னா பரவாயில்ல. என்னென்ன கேட்டகரி, ஜென்ரல் பெரிய ஒரு ப்ராட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நீங்க எஃப்எம்சிஜி எடுத்தீங்கன்னா ஸ்கின் கேர் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி கீசோல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது சங்கீதா மேம் சொல்றீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரியாக்ஷன்ல ஹேண்ட் ரைஸ், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா தான் நான் வந்து உங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு நான் அன்மியூட் பண்ண முடியும், அதனால கேட்டேன். சங்கீதா மேம், ஓகே ஓகே, இப்ப அன்மியூட் பண்ணுங்க மேம். அன்மியூட் ஆகலையா? ஓகே, பொட்டாசியம் மேம். பொட்டாசியம் சொல்லுங்க. பொட்டாசியம் ஜெல் கீசோல், காஸ்மெட்டிக்ஸ், லிங்கரி, ஹைஜீனிக், வியாமணி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா மேம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு கீசோல்ல, என்ன இருக்கு இப்ப கீசோல்ல 2500 ரூபாய்க்கு நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்ன்ற டவுட் கூட நிறைய பேருக்கு இருக்கு. அதனாலதான் நான் வந்து இதை வந்து கிளாரிஃபை பண்ண விரும்பினேன். சோ பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க வந்து 2500 ரூபாய். இப்போ காமராஜ் சார் சொன்னாங்க, இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து எங்க கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஆன்சர் கூட நான் சொல்ல முடியும். நம்ம வந்து நிறைய நிறைய பியூசிலயோ ஒண்டர் வேர்ல்ட்ஸ்லயோ வந்து நம்ம அவைலபிலிட்டி இருக்கு. அப்படியே இல்ல எனக்கு வந்து எனக்கு வீட்டுக்கு வேணும், எனக்கு வந்து எனக்கு வீட்டுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு, வீட்டுக்கு எனக்கு வரணும், அது நான் வந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடி நம்பரை யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்க வீட்டுக்கே அது வந்து ஃப்ரீ டெலிவரி ப்ராடக்டா வரப்போகுது. அதனால இது ரொம்ப ஈஸியான வழிதான் வந்து 2500 ரூபாய் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுன்றது, வாங்குறது அப்படிங்கிறது வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்மளால வாங்கவும் முடியும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி 4 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ நாராயணன் சார், சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 4 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசான ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தினமும் புதுசான ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு. சோ நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உடான் அப்படிங்கிற ஒரு செஷன்ல வந்து எனக்கு வந்து இன்னைக்கு இப்ப மத்தியானம் ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு 1:30க்கு. அந்த கிளாஸோட சேர்த்து ஒரு 5 கிளாஸ் என்னோடது முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸோட எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மேக்கப் போடணும் அப்படிங்கறதுக்கான டெமோ தான் நடந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்ததெல்லாம் விடவும் மிக மிக வித்தியாசமானதாக ஒரு கிளாஸ் வந்து ஒரு உடான் அப்படிங்கிற ஒரு செஷன். உங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஆப், உடான் அப்படிங்கிற ஒரு ஆப், எப்படி நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஒரு ஆப் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி உடான் அப்படின்ற ஒரு ஆப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய போன் நம்பர்ல மட்டும்தான், உங்க போன்ல இருந்து மட்டும்தான் நீங்க வந்து அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும்.
வேற வேற ஒரு சிஸ்டம்ல இருந்து, அதாவது உங்க இமெயில் ஐடியோட கனெக்ட் ஆயிருக்க ஒரு சிஸ்டம் கூட கூட நீங்க வந்து அதை வந்து நீங்க ஒரு லேப்டாப்ல நான் பார்க்கணும் அப்படின்னா பாத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா செஷன்ஸுமே இப்போ ஒரு 1 hour ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா என்ன வந்து நடக்குதோ என்ன வேணுமோ அதை பத்தி சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தினமுமே பாத்தீங்கன்னா தினசரி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 நிமிஷம் கூட பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் கூட சில நேரம் எடுத்து ஒருத்தருடைய சந்தேகத்தையும், நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், இல்ல கஸ்டமருக்கு கொடுத்த இந்த பிரச்சனை வந்தது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அந்த ஆன் த ஸ்பாட்ல அந்த ப்ராடக்ட் பத்தின அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், உங்களுக்கு சந்தேகங்களுக்கான தீர்வுகளை உடனடியா கொடுக்குறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இல்ல நீங்க அங்க கேட்டுக்கோங்க இங்க கேட்டுக்கோங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நீங்க வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடனடியா உங்களுக்கு வந்து அதுக்கான பதில கொடுக்குறாங்க. இல்ல உங்களுக்கு அன்னைக்கு டவுட் வரல, அடுத்த நாள் கேட்டா கூட அவங்க வந்து அதை வந்து அருமையா வந்து விளக்கமா சொல்லி தராங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்போ கிடைக்கும் நமக்கு? நம்மள என்ன செய்ய சொல்றாங்க? நமக்கு நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிறோம், கேட்டுக்கிறோம், அதோட அதை விட்டுறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா வேணும். அதை தொடர்ந்து நம்ம செய்யறதுக்கு நமக்கு என்ன விஷயம் நடக்குது உடான்லான்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நாள் வந்து கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் வந்து அதோட ப்ராக்டிக்கலான செஷன். ஒரு நாள் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அடுத்த நாள் வந்து அதை எப்படி போடுறது, நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஐலைனரா மஸ்காராவா லிப்ஸ்டிக் அது எப்படி போடணும்ன்றத டெமோ காமிக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு மொரிங்காவோட ஃபேஷியல் கிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபேஷியல் கிட்டை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி மசாஜ் பண்ணணும், இன்னொருத்தருக்கு எப்படி போடணும், நமக்கே நாம எப்படி அதை கிட்ட வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா வரப்போற செஷன்ஸ்ல மேம் சொன்ன மாதிரி ஸ்ட்ரோப் கிரீம் வருது. இந்த ஸ்ட்ரோப் கிரீம் வந்து எப்ப யூஸ் பண்ணணும் இப்பவே எங்களுக்கு டெமோல வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ வந்து நீங்க வந்து க்ளோப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க மொரிங்கா கிரீம் யூஸ் பண்ணிட்டு இல்ல சீரம் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு, இப்ப ஆயிலியான ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், இதை மட்டும் யூஸ் பண்ணா போதும். இப்படி ஒரு சின்ன விஷயங்களும் அதுல சொல்லி தராங்க. நம்ம வந்து எத்தனை செஷன்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பா வந்து அதை ஃபுல்லா வந்து நம்ம சொல்லி தர முடியாது. அதனாலதான் நாங்க வந்து எல்லாரையுமே வந்து உடான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்குள்ள வாங்க. 2500 ரூபாய் ப்ராடக்ட்ஸ், இது வந்து 2500 ரூபாய் ப்ராடக்ட்ஸ் வாங்குற விஷயம் இல்ல. இது வந்து கீசோலோட பொருட்களை நீங்க வந்து ஏற்கனவே நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் பிக்யூசி செஷன்ஸ் அட்டன் பண்ணவங்களும் இருக்கும். அவங்க எல்லாருமே கூட இந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் இல்லாம உங்களுக்கு ரெக்கார்டடான வீடியோஸும் கிடைக்குது. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா மறுபடியும் நீங்க அந்த வீடியோவை போட்டு பார்த்து, நான் அப்படிதான் ஒரு சில நேரத்துல வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பேன், ஆனா சில நேரம் என்னால ஃபுல்லா வந்து அட்டன் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே உட்காந்து வந்து நான் வந்து அந்த செஷனை வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஃபுல்லா கேட்டுட்டு மறுபடியும் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஆனா அந்த மாதிரி டவுட்டே வரல. நமக்கு எப்போ டவுட் வரும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏதாவது சொல்லாம விட்டுட்டா டவுட் வரும். இல்ல நம்ம வந்து பிராக்டிக்கலா நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வேற யாராவது ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் சொல்லி நம்ம வந்து கிளியர் பண்ணலன்னா நமக்கு வந்து டவுட் வந்திருக்கும். சோ அந்த மாதிரி டவுட் வரும்போது நம்ம அவங்கள அடுத்த நாள் கண்டிப்பா கேட்க முடியுது. கண்டிப்பா வந்து எல்லாருமே லேடிஸோ ஜென்ஸோ எல்லாருமே கீசோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் வந்து காஸ்மெட்டிக்ஸ் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஒரு நல்ல ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸ் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கான கிடைக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒண்ணு விலை அதிகமானதா இருக்கு, இல்லைன்னா நம்ம பிராண்டட் இல்லாத ஒரு நார்மலான ஒரு கடையில ஒரு சாதாரண ரோட் சைட் ஷாப்ல நம்ம வாங்குறோம்னா இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தரம் குறைந்ததா இருக்கு. சோ இந்த 2 பிரச்சனைகளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெண்களுக்கு முக்கியமா இந்த தேவை அதிகமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் ப்ராடக்ட், நாப்கின்ஸ், இன்டிமேட் வாஷ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு இது வந்து தினசரி உபயோகப்படுத்துற பொருள். அது மட்டும் இல்லாம வியாமினி அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச். ஏன் வந்து நான் இன்னைக்கு வந்து எந்த ஸ்லைடோ எதுவுமே காமிக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டைரக்டா தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போறேன். சோ ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி சீரம் வந்து எத்தனை பேர் கையில கிடைச்சதுன்னு தெரியாது. எனக்கு வந்து இது வந்து ஆல்ரெடி ஒரு செட்டு ஆறு செட்டு வாங்கியிருந்தேன். அது முடிஞ்சிட்டு இப்போ வந்து இது காலையில வந்திருக்கு. இந்த செட் வந்து இப்போ ஒரு 5 செட், இது ரெண்டுமே வந்து 5 வந்திருக்கு. சூப்பர்பான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கண்ணுக்கு தெரியுற அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். அதாவது இது வந்து எப்படின்னா நீங்க லேடிஸோ ஜென்ஸோ மேக்கப் போடுறவங்களோ மேக்கப்பே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்களோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா சீரம்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய யூஸ் பண்றாங்க. அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா இது பாத்தீங்கன்னா இது பத்தின ஒரு மீட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அந்த ஸ்லைட்ஸும் முடிஞ்சா காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 21 ப்ராடக்ட் சேர்த்திருக்காங்க.
ஒரு ஆயில் 2 ஆயில் கிடையாது, ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் கிடைக்காது, 21 ப்ராடக்ட் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நைட் சீரம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைட்ல உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்கின்னுக்கு என்ன தேவை, அதே சமயம் டேல யூஸ் பண்ணும்போது நாள் ஃபுல்லா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நாள் ஃபுல்லா உங்களுக்கு உடம்புல முகத்துல அது இது எப்படி ஆக்டிவா ஒர்க் ஆக போகுது. நைட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்னை காம் பண்ணி ரொம்ப வந்து கூல் பண்ணி உங்களை வந்து எப்படி அந்த சீரம் வந்து யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த 2 சீரமும் கொடுத்துருக்காங்க. யாருமே வந்து எனக்கு இது ஒண்ணு போதும், நான் நைட் தான் யூஸ் பண்ணுவேன், காலையில எனக்கு டைம் கிடையாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா 2த்தையுமே சேர்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்போதான் அதோட பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா நம்மளும் வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் நமக்கு ரீசெண்டா வந்தது, ஆனா நிறைய பேர் இன்னுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாக்கலாம். கொஞ்சம் இன்டராக்டிவா, அட்லீஸ்ட் வீடியோ ஆன் பண்ணலனா கூட நீங்க ஒரு இன்டராக்டிவா கை தூக்குனீங்கன்னா ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜோதிலட்சுமி மேம், உஷா மேம், போனவல்லி மேம், சித்ரலேகா மேம், வெண்மதி மேம், ஸ்ரீதரன் சார், சுந்தரி மேம், ஜெகதீஷன் சார், புவனேஸ்வரி, ஜெகதீஷன் சார், பிரவீன். ஓகே, நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களால யாராவது ஒரு ஃபீட்பேக் சொல்ல முடியுமா? இது எப்படி இருந்துச்சு? நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? இந்த சன்ஸ்கிரீன் எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் யாராவது சொல்றீங்களா? நான் எல்லாரையும் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, சொல்லுங்க. வெண்மதி மேம், நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க மேம். சாரிம்மா, சாரி. மேம் பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ், எல்லாருக்கும் வெளியே இருக்கீங்களா? சொல்லுங்க மேம். கேக்குதா? கிளீனா கேக்குதா கவிதா? கேக்குதா இப்பதான் கவிதா? மேம் கேக்குது. இப்ப கேக்குது மேம், சொல்லுங்க. ஓகே ஓகே. டவர் இருக்கிற இடத்துக்கு வாங்க வெண்மதி மேடம். பிரேக் ஆகுது மேம். அதான் இப்ப கேக்குதா? இல்ல மேம், கொஞ்சம் பிரேக் ஆகுது வாய்ஸ். சரி, ஓகே ஓகே. நீங்க யாரையா கூப்பிடுங்க, வேற யாரையா கூப்பிடுங்க ஓகே ப்ளீஸ். மேம். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஆவடி மீசை சுகுமார் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, மறுபடியும் இல்ல. சரி, ஓகே. வேற யாராவது சொல்றீங்களா? யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ நான் என்னுடைய ஒரு இது சொல்றேன். ஒரு கஸ்டமருக்கு நான் இது வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, இது வந்து ரொம்ப ஒயிட், வெள்ளையா தெரியுமா, திட்டு திட்டா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மேடம் சொன்னா. இது வந்து ஆக்சுவலி இதுவுமே வந்து கடையில இருக்கிற டெஸ்டருடைய பீஸ் தான். இது நம்ம கையில போட்டு அவங்களுக்கு நான் காமிச்சேன். அவங்களே கையில போட்டுக்கிட்டாங்க. அவங்களே போட்டுட்ட உடனே சொன்னாங்க, கொஞ்சம் நிறைய எடுத்து போட்டாங்க. அப்போ வந்து ஒயிட்டா தெரியுமோ அப்படின்னாங்க. ஆனா வந்து அவங்க போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்படி ரப் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு அப்சர்வ் ஆயிடுச்சு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலே தெரியல. ரொம்ப நல்ல ஒரு ஷைன் மாதிரி தான் இருந்துச்சு. உடனே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அதுக்கு அவங்க வந்து இவங்களுக்கு சொல்லி தரதுக்காக, ஓ சன்ஸ்கிரீன் இது 50யா அப்படின்றது அவங்களே சொல்றாங்க. சரி, உண்மையா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது வந்து SPF 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ நம்மளோட சன்ஸ்கிரீன் வந்து நம்ம என்ன ஒரு பெஸ்ட் குவாலிட்டிஸ் இருக்குன்றத நம்ம சொல்லும் போது மட்டும்தான் அவங்களுக்கு அது தெரியும். அவங்களே படிச்சுட்டாங்க. இதுல ஹைலோரனிக் ஆசிட் இருக்கு, அலன்டாயின் இருக்கு. ஓ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேளுங்க. நீங்க அட்மிட் பண்ணி கேளுங்க சார். சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நல்லா இருக்கு. ஒண்ணு இல்ல, அந்த சன்கிரீம் நல்லா யூஸ் பண்ணிருங்க. என்னுடைய சன்னு பேசுறாரு, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சொல்லுங்க சார். எங்க சன்னு பேசுறாரு மேடம். ஓகே ஓகே ஓகே. ஹலோ. சொல்லுங்க. அக்கா, அதான் சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மந்த் கூட தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா வெயில ரொம்ப அடிக்கிறப்போ பைக்ல தான் போனோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு. ரொம்ப தின்னாவும் இருக்கு. ரொம்ப பிசு பிசு பிசுன்னு ஒட்டாம நம்ம ஸ்கின்னோடயே சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது லாங் டிராவல் கூட ஒரு 4 to 5 hours வந்து ஓப்பன் சன்ல அவ்வளவு தூரம் போகும்போது நல்லா ஸ்ட்ராங்காவே எஃபெக்டிவா இருந்தது. நான் மட்டும் யூஸ் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 5-6 பேர் கூட போனேன். எல்லாருக்குமே யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் சன்ஸ்கிரீமே பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் அந்த சாஷே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக போகுது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதோட எஃபெக்டிவ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குக்கா.
சூப்பர் சூப்பர் சுரேந்தர், தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி சுரேந்தர். பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்டே அப்படிங்கறத காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஏன் அப்படின்னா இதுல வந்து SPF 50+ நிறைய ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கோம். ஆனா மறுபடியும் ஏன் சொல்றோம்னா வெயில் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நம்ம வந்து இது போடலன்னா நல்லா வந்து பிளாக் ஆயிருவோம். ஏற்கனவே பிளாக்கா இருக்கிறவங்க இன்னும் பிளாக் ஆயிருவோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னும் கண்டிப்பா பாதிப்படையும். இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. சோ SPF 50 இருக்கு, PA+++. சோ 90%, அதாவது 90% கதிர்களை இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது இந்த சன்ஸ்கிரீன். வெறுமனே கலருக்காக, நிறத்துக்காக இல்ல. கலர் தானே, நான் ஜென்ஸ் சொல்லணும்னா நம்ம சொல்லுவாங்க அவங்க தான் நிறைய வெளியே சுத்துவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, கருத்தா என்ன, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னையும் பாதுகாப்பா வச்சுக்கணும். கண்டிப்பா வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ப்ராடக்ட். ஒரே ஒரு ப்ராடக்ட் கூட போதும். இந்த சம்மர் முடியறதுக்குள்ள நீங்க வந்து ஒரு பின் லெவல் கூட சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் நீங்க வந்து இதை வந்து கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரீசெண்டா வந்திருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி பேக்கேஜ் வந்து மாறி வந்திருக்க ப்ராடக்ட் வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி லிப் பாம்ல கூட பாத்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து சும்மா லேசான ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராபெரியோட பிக்சர்ஸ் போட்டு அந்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிந்தூர் ரீசெண்டா வந்து சேஞ்ச் ஆன ப்ராடக்ட் வந்து சிந்தூர் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பேக்ல நான் யூஸ் பண்றேன். எப்பவுமே நான் அந்த சிந்தூர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் எனக்கு இன்னும் ஸ்வெட் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா கூட அந்த சிந்தூர் வந்து எதுவுமே ஆகாது. நைட் தூங்க போற வரைக்குமே அப்படியே தான் இருக்கும். அது வந்து வழிஞ்சு வரவோ செய்யாது, இரிட்டேஷன் வராது, எதுவுமே ஆகாது. சோ வந்து பேக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சூப்பர் பேக்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸோடைய இதுல வந்து நம்மளுடைய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நெயில் பெயிண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற நெயில் பெயிண்ட் பத்தி காமிக்கிறேன். இப்போ புது கலர், இது பீச் அப்படிங்கிற ஒரு கலர்ல மேட்டோட நெயில் பெயிண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வந்து பேஸ் கோட்டா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேல நெயில் பாலிஷ் போட்டு மேலேயும் கொடுக்கலாம். சோ ரெண்டுமே பேஸ் அண்ட் டாப் கோட்டா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். சோ இதுவுமே வந்து ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து வந்திருக்கு இப்போ. சோ நியூ ப்ராடக்ட்ல அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷைன் அப்படிங்கிற ஒரு பேலட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளஷர், கான்டர் அண்ட் ஹைலைட்டர். நான் என்ன பிடிக்க கூட இல்ல, ஆக்சுவலி மார்னிங் தான் வந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து மேக்கப் போடும்போது நம்மளுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ், அதாவது வந்து சில இடத்துல கரும்புள்ளிகள் இருக்கலாம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா கருவளையங்கள் இருக்கலாம், இந்த இடத்துல எல்லாம் வந்து பிளாக் மார்க்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து எவ்வளவு தெளிவா சொல்லி தராங்க. உடன் ப்ரோக்ராம் விட்டு வெளியே வர முடியல. ஏன்னா 12:30 மணிக்கு தான் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அவ்வளவு தெளிவா ஒரு சின்ன விஷயங்களும் வந்து எந்த பிரஷ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல நம்ம எப்போ இதுக்கப்புறமா என்ன யூஸ் பண்ணணும், எவ்வளவு விஷயங்களும் தெளிவா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கே நம்ம வந்து 10,000 ரூபாய் கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ், ஒரு 1 hour கிளாஸ் நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க. கண்டிப்பா வந்து இதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதை விடவும், ஏன்னா தமிழ் கிளாஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் போறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்து இதுல வரும்போதுதான் நம்ம வந்து இந்த தமிழோடைய கிளாஸ் வந்து நமக்கு வந்து சிறப்பா வந்து நடக்கும். நம்ம அது தனியா நம்ம கேட்கவும் முடியும். ஏன்னா நிறைய செஷன்ஸ் ரொம்ப க்ளோஸரா போயிட்டே இருக்கு. நிறைய கிளாஸஸ் வந்து கண்டினியூஸா, ஏன்னா 3000 பேருக்கு மேல ஏற்கனவே சொன்னாங்க மேம் நமக்கு. சோ அந்த செஷன்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம டீம்ல இருக்க எல்லாரையுமே வந்து இந்த 2,500 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் இந்த மாசம் வாங்கினா அவங்க அடுத்த மாசம் தானாவே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப சிறப்பா வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இந்த கவுண்டர் அப்படிங்கிறது, இந்த பிளஷ் அப்படிங்கிறது எதுக்காக, பிளஷ் கவுண்டர் அப்புறமா வந்து ஹைலைட்டர். சோ இது வந்து நம்ம வந்து நார்மலி ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னா வைல்ட் ஆரஞ்சோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்மளோட இம்பர்ஃபெக்ஷன் கரெக்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஐ ஷேடோவோட பேலட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைலைட் பண்ணுவோம். இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதுக்கெல்லாமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு புதுசா வந்து அதுவும் வந்து இது மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க நார்மலி யாருமே. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியான விலை இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு, கான்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிளஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு. சோ இப்போ அன்பாக்சிங் மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து இதுலயே ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ பிளஷ், அதுக்கப்புறமா ஹைலைட்டர் அண்ட் கவுண்டர். பிளஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீக்ஸ்ல இந்த இடத்துல பிளஷ், அதாவது மீட்டிங் போயிட்டு இருக்கு பிளஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டர் வந்து எந்த இடத்துல நமக்கு ஹைலைட்டரா தெரியணுன்றதை ஹைலைட் பண்ணுவோம். கவுண்டர், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலட்ல சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. நார்மலி தனித்தனியா இருக்கும் எல்லாமே, இது வந்து உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து நம்மளுடைய வெரி நியூ ப்ராடக்ட் இது வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த
எந்த கேட்டகரி வைஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாத்துலயுமே நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மேம் சொல்லிட்டு இருந்த ஃபேஷியல் கிட் இது. ஸோ மொரிங்கா ஃபேஷியல் கிட் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் யூஸ் பண்ணாம நிறைய பேர் இருக்கோம், ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிஸ் இல்லாம நீங்க எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு அப்படிங்கறத தாண்டி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொரிங்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்றது, மொரிங்காவோட ஃபேஷியல் கிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாருங்க. ஸோ இது வந்து கிளென்சிங் வைப்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் கொடுத்துருக்காங்க, அதாவது விளக்கெண்ணெய் நம்ம சொல்றோம்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம வைப்ஸை விடவும் இது டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இதை வந்து வைப் பண்றதுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் நல்லாவே வந்து நீக்கக்கூடிய இது இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப். ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து வியாமினி மொரிங்காவோட ஸ்க்ரப் இருக்கு. இந்த ஸ்க்ரப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ், அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்ம முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குன்னா, நேச்சுரல் அதாவது இயற்கையான பொருட்கள் சேர்த்த ஒரு ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணும் போதோ இல்ல யூஸ் பண்ண கொடுக்கும் போதோ நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சில ப்ராடக்ட்ஸ் வந்து சில பேருக்கு செட் ஆகாது அப்படின்னும் போது அவங்களுக்கு இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். துளசி இருக்கு, துளசி இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ல துளசி இருக்கு, மஞ்சள் இருக்கு, இல்லைன்னா வந்து வேப்பிலை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒரு இயற்கையான பொருள் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட்ல கண்டிப்பா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து லேசான ஒரு இட்சிங் இருக்கலாம் ஒரு ஸ்க்ரப் பண்ணும்போது, இல்ல ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் இருக்காது, மற்றபடி வேற ப்ராடக்ட்ஸ் மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சிலது சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஸ்க்ரப். நம்ம வந்து ஸ்க்ரப் பண்றதுன்றது வெறுமனே எக்ஸ்போலியேட் பண்ணி நம்மளுடைய முகத்துல இருக்க அழுக்குகள் எல்லாம் நீக்கிறதுக்காக மட்டும் இல்ல. நம்ம ஸ்க்ரப் பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகி சூப்பர்பா ஆகும் இந்த ஸ்க்ரப். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஜெல். ஸோ ஆக்டிவேஷன் ஜெல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு ஆக்டிவேஷன் ஜெல் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஷியல் பண்றாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1000, 1500, 2000 இந்த மாதிரி ரேஞ்ச்ல பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஃபேஷியல்ல தான் வந்து ஆக்டிவேஷன் ஜெல்லே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, இயற்கையான பொருட்களோட வந்து இது கொடுத்துருக்காங்க. அந்த இயற்கையான பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி சேர்த்திருக்காங்க, நியாசினமைட் சேர்த்திருக்காங்க, ஹைலூரானிக் ஆசிட் சேர்த்திருக்காங்க, விட்டமின் சி, அலன்டாயின், அப்புறமா க்ளோவ். நான் சொன்ன மாதிரி இயற்கையான பொருட்கள் அப்படின்னு சொல்றதுல வந்து இந்த க்ளோவ் அப்படின்ற லவங்கத்தோட எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திருக்காங்க, அப்புறம் வேப்பிலையும் சேர்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி, அதாவது இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டோ இல்ல தொடச்சி எடுத்துட்டோ நம்மளுடைய ஆக்டிவேஷன் ஜெல் போடணும். ஆக்டிவேஷன் ஜெல் போட்டுட்டு கொஞ்சமா மசாஜ் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுடணும். அது வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும். ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஜெல்ல போட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். அந்த அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 4ல இருக்கிற மசாஜ் கிரீம். ஸோ இந்த ஸ்டெப் 4ல இருக்கிற மசாஜ் கிரீம், இந்த மசாஜ் கிரீம் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த மசாஜ் கிரீம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம வந்து ஆக்டிவேஷன் ஜெல் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஜெல்லோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாஜ் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பப்பாளியோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கத்தாழை, அலோவேரா, கத்தாழை இருக்கு, முருங்கை எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ துளசி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பியோனியான்னு ஒரு ஃபிளவரோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, நியாசினமைட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு. முக்கியமா தேங்காய் எண்ணெய் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து நம்மளுடைய சருமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க வந்து ஃபுல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கையில முகத்துல எல்லாத்துலயுமே இந்த தேங்காய் எண்ணெயை தடவுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாஜ் கிரீம்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 5 ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிறது பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா இது ஒரு மாஸ்க் மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் காஞ்சி தொட்டா நம்மளுக்கு வந்து ஒட்டாத அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்கை வந்து விட்டுறணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்போலியேட் பண்ணும், நம்ம வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், அதிகமான எண்ணெய் பசை தன்மை இருந்தாலும் அதையும் எடுக்கும். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம வந்து எண்ணெய் பசை தன்மை இருக்கிறவங்களும் சரி இல்ல ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் சரி ஒரு வறண்ட சிரமம் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே வந்து நம்ம வந்து இந்த யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபேஷியலை. இப்போ வந்து இதுக்குதான் இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாமா, எல்லாரும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபேஸ் மாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கையோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கத்தாழையோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, துளசி,
பப்பாயா பப்பாளியோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, மஞ்சள் இருக்கு, அதே மாதிரி விட்டமின் சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முல்தானி மிட்டி நார்மலா சாதாரணமா நம்மளோட ஃபேஸ் பேக்ல கூட பாத்தீங்கன்னா முல்தானி மிட்டி இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கயோலின் அப்படிங்கிற ஒரு கிளே இருக்கும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டெட் செல்ஸ், இறந்த செல்களை வந்து நீக்கி நம்மளுடைய ஸ்கின்னையும் வந்து சருமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்டலா, அதாவது வந்து ரொம்ப ஹார்ஷா ரொம்ப கடுமையா வந்து இதை தாக்காம வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப ட்ரை ஆகாம ரொம்ப வறண்டு போயிடாம இருக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கு. இந்த கயோலின் அப்படிங்கிற கிளே இதுதான் வந்து இந்த மாஸ்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நீங்க வெயில போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை உபயோகப்படுத்த சொல்றோம். ஸோ இந்த சன்ஸ்கிரீனை உபயோகப்படுத்திட்டு அவங்க வந்து வெளியே போறாங்க. இப்போ வந்து ஒரு காலையில நேரத்துல அவங்க வந்து ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமா ஃபேஷியல் வந்து சாயங்கால நேரத்துல பண்ணிக்கிறதுன்றது பெஸ்ட், ஏன்னா வெயில் அதிகமா இருக்கணும். ஆனா நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் இருக்கு. சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே குவான்டிட்டியில இருக்கு. அதை வந்து இது முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது ஃபேஸ் மாஸ்க் போட்டு அதை ரிமூவ் பண்ணி அது வந்து பீல் ஆஃப் மாதிரி இருக்காது. நீங்க வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம இந்த சன்ஸ்கிரீனை போட்டுட்டு நம்ம விட்டுறோம். ஸோ அதுக்கப்புறமா கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து கிளாஸ்ல இன்னைக்கு ஆக்சுவலி இன்னொரு செஷனும் இருந்துச்சு, என்னோட ரெஜிரா செஷனும் இருந்துச்சு. ஸோ அதுல ஒருத்தவங்க சொன்னது என்னன்னா இப்போ இந்த சன்ஸ்கிரீனை வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே கஸ்டமர் கிட்ட கொடுத்துரும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்க வந்து வெளியே போகும்போது இதை போட்டுக்கோங்க, அதாவது நீங்க வெளியிலே போகாதீங்க வெளியே போகாதீங்கன்னு அவங்கள சொல்றதை விடவும் நீங்க வெளியே போகும்போது எங்களோட சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்கன்னு சொல்லி நம்மளோட சன்ஸ்கிரீனையும் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எங்க இருந்து தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் நான் என்ன சொல்வேன்னா அந்த உடானோட கிளாஸ் தான் சொல்வேன். கண்டிப்பா வந்து நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு உடான் கிளாஸ்ல வந்து கிடைக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம வந்து நம்மளே எல்லா கொஸ்டினும் கேட்க முடியாது, பட் அவங்க கேட்கிற கொஸ்டின்ல இருந்து நமக்கான ஆன்சர்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்ம நிறைய இடத்துல நம்ம அதை பார்த்திருப்போம். ஒருத்தர் வந்து கேட்கறாங்க, எனக்கு வந்து இந்த கஸ்டமர் கிட்ட கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதா வந்து ரேஷ் வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா அப்போ அவங்க சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். அப்போ நம்ம வந்து முன்னாடியே நம்ம எச்சரிக்கையா இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கின், நீங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். அது எந்த ப்ராடக்டா வேணா இருக்கலாம், அது காஸ்மெட்டிக் ப்ராடக்டா இருக்கலாம், இல்லைன்னா வியாமினியோட ஸ்கின் கேர் ரேஞ்ச் ப்ராடக்டா இருக்கலாம், இல்ல ஹேர் கேரா இருக்கலாம். அவங்க ஏற்கனவே என்ன பொருள் உபயோகப்படுத்துறாங்க, எவ்வளவு நாளா உபயோகப்படுத்துறாங்க, அவங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல எனக்கு வந்து இன்னும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா. சோ எது வேணா இருக்கலாம். சோ என்ன பிரச்சனை நமக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு காஷனோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து சீரமுமே கூட பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இயற்கையான பொருள் கொடுத்திருந்தா கூட ஒரு வாட்டி நீங்க பேட்ச் டெஸ்ட், அதாவது கழுத்துக்கு பின்னாலேயோ கையிலயோ பின்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எதுவும் அலர்ஜிக்கு இருக்கா. ஏன்னா இயற்கையான பொருள்லயும் சிலருக்கு அலர்ஜி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பேருக்கு இருக்காது. ஆனா நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இயற்கை பொருள் சொல்றீங்க, இது எனக்கு எரிச்சலா இருக்கு, இது எனக்கு ஒத்து வரல அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு வரும். அப்போ நம்ம சொல்றதுக்கு நமக்கு அது தெரியணும். ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இப்போ ஹைஜீன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி ஒண்ணு இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. அதை வந்து இப்ப நம்ம ஷாப்பா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு டிஸ்பிளே வால் வச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து பிளாஸ்டிக்கை விரும்புறீங்களா இல்லைன்னா வந்து சாஃப்டான காட்டனா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கு. நாங்களுமே எங்க கடையில இங்க வெளியே ஒட்டியிருக்கோம். சோ இந்த போஸ்டரை வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, பட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப தெளிவா பிளாஸ்டிக்கான்னு எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை பார்க்கும்போது ஏன் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கடையில போய் நம்ம நாப்கின்ஸ் கொடுக்க போறோம் இல்லைன்னா இன்டிமேட் வாஷ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து ஸ்டிக் பண்ணோம்னா அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க, என்னது இது பிளாஸ்டிக் இல்லைன்னா இது என்னது, அது எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். சோ என்னென்ன ரிசோர்சஸ் நமக்கு இருக்கு, ஏற்கனவே நமக்கு என்ன இருக்கோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கணும், நம்மளுக்கு மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். இப்போ வந்து 2500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் கலர் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறத தவிர மத்த எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாருமே தினசரி உபயோகப்படுத்த வேண்டிய பொருட்கள், இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை உபயோகப்படுத்த வேண்டிய ஹைஜீன் பொருட்கள், இல்லைன்னா வந்து சோப்பு, மொரிங்கா சோப்பு இருக்கு, மொரிங்கா லோஷன், இதெல்லாம் தினசரி உபயோகப்படுத்த வேண்டிய பொருட்கள். இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னொரு 2 பேருக்கு சொன்னாலே போதும், நமக்கு வந்து அந்த இது வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து அதை பத்தின ஒரு சார் வந்து காமராஜ் சார் வந்து ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க,
என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட் ஆஃப் பொருட்களுடைய லிஸ்ட் இருக்கு. நான் அதை வந்து குரூப்ஸ் எல்லாத்துலயும் நான் ஷேர் பண்றேன். நீங்க அதையும் கூட ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இவ்வளவு பிவி வருது இதுல அப்படின்றத விட நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டை நான் வந்து ஷேர் பண்றேன். செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 4 செஷன் சொன்னதுல ஹைஜீன் நான் சொல்லிட்டேன், கலர் காஸ்மெட்டிக் சொல்லிட்டோம், வியாமினில வந்து நம்மளுடைய ஸ்க்ரப்பை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லேடிஸோட இன்னர் கார்மெண்ட்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம வந்து நிறைய இன்னும் லேடிஸே நிறைய பேர் வந்து கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மை. ஏன் அப்படின்னா அதை சேர்த்திருந்தாங்கன்னா கீசோல 2500 என்ன வாங்குறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரவே வராது. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமான லாபம் தரக்கூடியதும் அதே சமயத்துல ரொம்ப தரமான ஒரு பொருள்ல செய்யக்கூடிய காட்டன்ல செய்யக்கூடிய பேண்டிஸ் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், இந்த லாஞ்சரிஸ் அப்படிங்கிற ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரைஸ் ஒண்ணு இருக்கு. அது இல்லாம இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா அதை விட வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் ஒண்ணு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபா இல்லாம கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு புது மாடல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் வந்திருக்கு. இது வந்து நான் ஆக்சுவலி ஆர்டர் போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இந்த பிரேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இருந்ததெல்லாம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதை விடவும் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்டாப்ஸ் இதோடைய இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பிரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஸ்போர்ட்ஸ் பிரேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலி ஜிம் போறவங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிரேஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட். அது வந்து நம்ம லேடிஸ் தான் நம்ம வந்து அவங்க அம்மாக்கள்கிட்ட பேசி சொல்லி கொடுக்க முடியும். சோ அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட். இப்ப வந்து நம்மளுடைய ஒரு பிரேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட குவாலிட்டி ஒரு இதோட குவாலிட்டியா எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மிஷின்ல போட்டு யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி இன்னொரு வந்து ரொம்ப சூப்பரா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போற இன்னொரு டைப் ஆஃப் பிரேஸ் புதுசா வந்தது வந்து பாத்தீங்கன்னா லைட்லி பேடட். ஆல்ரெடி நமக்கு வந்து பேடட் ஒன்று இருந்துச்சு, இதுல வந்து லைட்லி பேடட். இந்த லைட்லி பேடட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியலை பார்க்கும் போதே மக்களுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா பிடிக்குது. ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. எந்த மாதிரியான ட்ரெஸ் கூடயும் இதை போட முடியும். முக்கியமா வந்து வெஸ்டர்ன் வேர் பண்றவங்க, டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க இதை வந்து போட முடியும். சோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்ன்றதுக்கு அளவே இல்லாத அளவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ற மக்களும் இருக்காங்க. நம்ம தான் அவங்ககிட்ட போய் பேசணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூவா வந்து இப்போ வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கே சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா நாயுடு ஹாலோட பிரேஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். சோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைப் இருக்கும். இப்ப புதுசா நம்மளுக்கு வந்திருக்க சிக்கன் அப்படின்ற காட்டன் சிக்கன் அப்படின்ற டைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல இருக்கும். இது வந்து எம்ப்ராய்டரி டைப்ல இருக்கும். இது அந்த மாதிரி இந்த மாதிரிதான் நான் வேர் பண்ணுவேன்னு சொல்றவங்களுக்கு இந்த எதுதான் நான் வேர் பண்ணுவேன்னு சொல்றேன். எல்லா மாடல்லயுமே நமக்கு வந்து பிரேஸ் இருக்கு. அப்போ நம்ம தான் வந்து இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரா பேண்டி செட்டா இருக்கட்டும். சோ நியூவா வந்திருக்க பிரா பேண்டி செட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் வந்திருக்கு. சோ எல்லாமே நான் எதுக்காக நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ நான் வந்து ஒரு நிர்ஜரா அப்படிங்கிற ஒரு இதுல நான் இருக்கேன்றதுக்காக மட்டும் இல்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கீசோல் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்திருந்த செட் இதுவுமே வந்து வந்திருக்கு. இப்போ பேண்டி செட்ல இந்த லேஸ் வச்ச டைப் இதுவுமே நிறைய பேர் லைக் பண்றாங்க. இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பிராண்டட் ஒரு ஷோரூமா இருக்கட்டும், அங்கெல்லாம் எப்படி சேல்ஸ் நடக்குது. இது மாதிரியான நிறைய விதவிதமான லாஞ்சரிஸ் வந்து இருக்காங்க. அதை பார்த்து மக்கள் வாங்குறாங்க. சோ அதுல வந்து அந்த சேல்ஸ் நடக்குது. கரெக்டுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இல்லையா அப்படின்னா நம்ம தான் அதை வந்து பார்க்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தினசரி அப்டேட்ஸ் நடக்குது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டியும் சொன்னேன். ஆக்சுவலி 2 நாள் சண்டே தான் அந்த கிளாஸ்ல வந்து நிறைய பேர் இல்ல. பட் அன்னைக்குமே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட் போயிட்டு நம்மளுடைய ஆப் போயிட்டு எப்படி வந்து நம்மளுடைய ப்ராடக்ட பாக்குறது, இல்ல அதெல்லாம் ஆர்டர் போடுறது. ஓகேயா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சோ இது உடானோடைய ஸ்கிரீனு நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன்.
ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறது, ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நம்ம வந்து பேசினதுல இல்ல உடான்ல வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம். Kavita ma'am, I need to say one thing here. எஸ் மேம். When we use serum, we have doubt ki what are the things that we have to use daily, or what is the procedure? What is the regime, skincare regime? Okay. So yes, first of all we have to wash our face. Wash pananum, face wash use panni. Then after that you have to use Glow Up Rose Delight, as it is a toner. It will make your skin ready for other products. Then after that you have to use serum, day care serum. Then if your skin is oily, you have to use only 2 drops of serum. Or if your skin is dry, you can use 3 to 4 drops of serum on your face and neck. And after that, if your face is oily, you don't need any creams, moisturizers. You can directly use sunscreen. Otherwise, you can use Viomni Moringa cream, and after that, you can use sunscreen. And then BB cream or compact powder. At night, the same procedure. We don't have to use sunscreen. After washing our face, we can use Glow Up Rose Delight, then night care serum, and just go to sleep. If it is very dry, or if you want to see the result of serum, just use serum only at night. Then you can see after 2 or 3 days what glow it brings to your face, what changes it brings. Actually, there is no light here. That's why you can't see the glow on my face. Actually, it brings glow. We don't need any other makeup to show how much glow there is in our face. So that's the procedure you have to follow. That's much. Okay, over to you, Kavita ma'am. Thank you so much. ஸோ பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதுக்காக மேம் சொன்னாங்க. நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ காலையில அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது வந்து CTM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங், அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன். CTMS சொல்லலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய முகத்தை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டோனிங்காக நம்மளுடைய க்ளோ அப் ரோஸ் டிலைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய சீரம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப ஆயிலியான ஸ்கின், எண்ணெய் பசையான சிரமமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ட்ராப் அப்படி 2 ட்ராப் அப்படி யூஸ் பண்ணாலே போதும். இந்த இது வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ஆயிலியா இருக்கும்போது நம்ம மாய்ஸ்சரைசர், அதாவது நம்மளுடைய மொரிங்கா கிரீம் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சன்ஸ்கிரீனை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இதுவே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்கன்னா அவங்க வந்து டோனர் யூஸ் பண்ணிட்டு சீரம் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களோட சன்ஸ்கிரீனை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க வந்து வெளியே போகணும். ஏன்னா வந்து அதோடைய இது வந்து அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் அது வந்து பாதுகாப்பு, உங்களுக்கு கவசம் மாதிரி உங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். உடனே போட்டுட்டு உடனே வெளியே போகாதீங்க. கண்டிப்பா வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு ஸ்ப்ரே பண்றீங்க, ஒரு குளோப் ஸ்ப்ரே பண்றீங்கன்னா ஒரு ஹாஃப் மினிட்டாவது கொடுங்க அதுக்கு. அதே மாதிரி சீரம் போட்டீங்கன்னா நல்லா வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏன் கிளாஸ் மிஸ் பண்ண போறீங்க, எனக்கு அப்படியே இது எல்லாமே சொல்லிடணும்னு தோணுது. பட் நம்ம கிளாஸ்க்கு வரும்போது அதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து சொல்றேன். எப்படி வந்து அதை மசாஜ் பண்ணணும், நெக்ல எப்படி மசாஜ் பண்ணணும், நோஸ்ல எப்படி மசாஜ் பண்ணணும், கண்ணுல எப்படி பண்ணணும், மேல இது வந்து ஒரு பாயிண்டா அவங்க சொல்லி தராங்க. இப்ப மசாஜ் கிரீம்காக நான் சொல்றேன். இப்போ இதே மசாஜ் கிரீம் நம்ம வந்து இந்த ஃபேஷியல் பண்றோம் இல்லையா, அதுல எப்படி பண்ணுன்ற சொல்லி தராங்க. அதே மெத்தடை வந்து நம்மளுடைய சீரம்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து மசாஜ் பண்ணோம்னா நைட் நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் ஃபேஸ்ல அதிகமாகி கண்டிப்பா மேம் சொல்ற மாதிரி லைட் போடாமலே பிரைட்டா தெரியுற அளவுக்கு எல்லாருமே வந்து, ஏன்னா ஒரு 4-5 டேஸ்லயே நமக்கு இவ்வளவு சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு டெய்லி ரொட்டீன். அதே மாதிரி நைட் ரொட்டீனுக்கு என்ன பண்ணணும், ஈவினிங் தூங்க போக முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபேஸ் அதை கிளீன் பண்றது, அதை நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு நைட் சீரம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நைட் சீரம் வந்து பாத்தீங்கன்னா 2 டிராப் எடுத்துட்டு நீங்க வேணா நைட்ன்றதுனால நீங்க வந்து ரொம்ப எண்ணெய் வலிய அது மாதிரிலாம் இருக்குன்னா ரெண்டு டிராப் கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கும் கூட ஒரு 3 டிராப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கழுத்துல இருந்து ஃபுல்லாவுமே கழுத்து, இங்க ஃபேஸ் எல்லா இடத்துலயுமே நல்லா லேசா ஒரு டிராப்பா வச்சுட்டு நல்லா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல நீங்க வந்து மசாஜ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெளிவா எப்படி மசாஜ் பண்ணும் உங்களுக்கு வந்து இங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் பண்ணணும், எங்க அழுத்தம் அதிகமா கொடுக்கணும், எங்க கம்மியா கொடுக்கணும், எல்லா விஷயமுமே நம்மளுடைய உடான் ப்ரோக்ராம் ட்ரைனிங்ல கொடுத்துறாங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து இந்த உடான் ப்ரோக்ராம் வந்து எல்லாருமே இந்த மாசத்துக்குள்ளே வந்து நீங்க வந்து உங்களுடைய அமௌண்ட் 2500 ரூபாய்க்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்த மாசம் நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைக்கணும். கண்டிப்பா எல்லாருமே அதுலயும் கலந்துக்கிட்டு கீசோல்ல வந்து பாத்தீங்கன்னா
மிகப்பெரிய அளவுல சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா லாண்டரிஸ் ஆகட்டும், நாப்கின்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கின் கேர், ஹேர் கேர் மட்டும் இல்ல, காஸ்மெட்டிக்ஸும் நிறையவே மக்கள் யூஸ் பண்றாங்க. அப்ப எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே வந்து ப்ரமோட் பண்ண ஈஸியா இருக்கிற ஒரு இடம் வந்து நம்ம தமிழ்நாடு தான். கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து அது ஏன் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சீரம் வந்து பாத்தீங்கன்னா 2 சேர்த்தா 1000 rupees எம்ஆர்பி. நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 rupees கிடைக்கும் 2 சேர்த்து. ஸோ 2 சேர்த்து தான் நீங்க கொடுக்க போறீங்க. உங்களுக்கு 200 rupees கிடைக்க போகுது. 236 PV 236 PV கிடைக்க போகுது. கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஹிட்டான ப்ராடக்ட், ஒரு பெஸ்டான ப்ராடக்ட். கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து இதை வந்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்க டீம்லயே ப்ரமோட் பண்ணுங்க. நான் வந்து இது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2500 என்ன வேணும்னு சார் கேட்டிருந்தாங்க, என்ன வாங்கலான்னு. ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன் இருக்கு, நான் ஆல்ரெடி போட்டு வச்சது. அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ப்ளீஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்ல உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் உடான் பத்தியோ, இல்லைன்னா வந்து இன்னைக்கு நடந்த இது பத்தியோ, இல்லைன்னா புதுசா வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் பத்தி எது வேணாலும் நீங்க வந்து கேட்கலாம். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தான் வந்து அடுத்து வந்து நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய கிளாரிபிகேஷன்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து அடுத்தது வந்து உடான் இப்ப யாரெல்லாம் உடான் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு இந்த மீட்டிங்க்கு அப்புறமா முடிவு பண்ணிருக்கீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ சரி நான் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொல்றவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஸ்ரீதரன் சார், வேற யாரும் இல்லையா? யாருக்கும்? ஓகே நாராயணன் சார். லேடிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, நிறைய பேர். குமுதா மேம் சூப்பர், சசிகலா மேம் சூப்பர். ஓகே, ஸோ நன்றி மேம். நம்ம வந்து ஒரு 3 பேர் 4 பேர் இப்போ நிறைய பேர் ஆர்கேஜி சார் தனி. ஸோ நிறைய பேர் இப்ப சொல்லியிருக்கீங்க, சொல்லாதவங்களும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். கண்டிப்பா நம்மளுடைய டீம்ல எல்லாருமே ப்ரமோஷன் பண்ணுவோம். கீசோலோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்றதுன்றதை தாண்டி நம்ம வந்து கீசோல் வந்து உடான் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பெரிய அளவுல பறக்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் அது கூடயே சேர்ந்துப்போம். கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய சேஞ்சஸ் கொண்டு வரதுல கீசோல் ஒரு பெரிய பங்காற்ற போகுது. நன்றி. ஜெயார்சியம், குடார்சியம், ஜெய் கீசோல். ஜெயார்சியம் யார கை தூக்கிட்டு இருக்காங்களா 2 பேரு? இல்ல, யாரு உடான் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கை தூக்கிட்டாங்களா? சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கவிதா ராம்குமார் மேடத்துக்கு கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு தெளிவாக்கிடுவாங்கிறதுல நோ டவுட். மிக சிறப்பான ஒரு உடான் ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து விடாம சொல்லிட்டாங்க. உடான விடாம சொன்னதுனால நம்மளாம் உடான் பண்ணிதான் ஆக வேணும், அந்த நிலைக்கு வந்துட்டோம். அது நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, என்னுடைய கருத்து, இந்த வாங்குறதுல பிடிக்கிற என்ன பொருள் ஆர்டர் போடுறதுன்னே தெரியாதால எப்படி ஆர்டர் போடுவேன்? அதுக்கு என்ன பொருள் எப்படியும் எனக்கு போன முறை கொடுத்ததே என்ன வச்சிருக்கேன் நான் நிறைய கொஞ்சம் வித்துட்டேன். ஒரு 2-3 ஐட்டம் நடக்குது. வெண்மதி மேடம் எல்லாம் மூட்டையை கட்டி போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க, பணம் போட்டோம். அது மாதிரி நிறைய இருக்கிறோம், பணம் போடுறது தயார். அப்ப நீங்க என்ன செய்யணும், என்னென்ன பொருள் எவ்வளவு ரூபாய்க்கு போட்டு பில் அடிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டா வாங்கிக்கிறோம். நாங்க ஆன்லைன்ல போடுறதுக்கே கூட எங்களுக்கு என்ன ஒரு பேக்கேஜ் போடுறோம், என்னென்ன பொருள் வாங்கணும், அது 2500 என்னென்ன நடக்குது பாத்தீங்கன்னா. 96 பேர் வந்து இது இதுன்னு கேட்டா குட்டாட்ல வந்து 96 பேர் அச்சீவ் பண்ணோம். நம்ம மறுவரிசை என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு ஒரு லிஸ்டா போட்டார். இவ்வளவு வந்து நூடுல்ஸ், இவ்வளவு வந்து இது போட்டா இவ்வளவு ரூபா வருது. அது மாதிரி நீங்க தயவு செய்து என்ன செய்றீங்கன்னா, நீங்க எல்லாம் கீசோல்ல தேர்ந்தவங்க, நீங்க வெண்மதி மேடம், மகா மேடம், அவங்க சசிகலா மேடம், மகேஸ்வரி எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு பேக்கேஜ் போடுங்க. பேசி நீங்க என்ன செய்றீங்கன்னா எங்களுக்கு வந்து சொல்லுங்க, இந்த பேக்கேஜ் நாங்க கூட ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறோம்னு பிரச்சனை இல்லை. அது யூசேஜ் அப்புறம் தெரிஞ்சுட்டு போற, அப்பதான் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா 14 நாள், அது தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆனா வாங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது என்னத்தை வாங்குறதுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அதுல இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்றோமா இல்லையா, வித்து போடுவோம். மீசவா இருக்கு போட்டாரு பாருங்க, வித்து போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விற்கிறதெல்லாம் எங்களுக்கு விற்க தெரியாது, யூசேஜ் இருக்குதா இல்லையா, இது நல்லதுன்னு சொல்லியே வித்து போடுவோம் நாங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இல்லைன்னா யூஸ் பண்ண போறேன், எனக்கெல்லாம் 3 பொண்ணு இருக்குது, பிரிச்சு கொடுத்தா போய் அது யூஸ் பண்ணிட்டு போகுது, அவ்வளவுதான், அது மேட்டர் கிடையாது. அதனால தயவு செய்து இது என்னுடைய இட் இஸ் நாட் கம்பல்சன், இட் மே பி ரிக்வஸ்ட். இதை பண்ணினீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அதிகப்படியான நாட்களை வந்து உடான்குள்ள கொண்டு வரல. தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஒரு 100 என்னம்மா நான் சொல்றது ரைட்டா கவிதாம்மா?
சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நான் அனுப்பி விட்டுறேன் சார் இப்பவே. ஆமா, ஒரு பேக்கேஜ் போட்டு அனுப்புங்க. நான் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம். அது ஒன்று அவன் கம்பெனி 3 நாள்ல கொண்டாந்து டோர் ஸ்டெப்லேயே கொடுத்துட்டு போயிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட வேற எனக்கானும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். யாருமா வாங்கம்மா. சந்தேகம், வாழ்த்துறை, வந்து ஏற்புரை அதெல்லாம் சொல்லலாம். வெண்மதி மேடம் எந்த கருத்தும் சொல்லினா என்ன அர்த்தம்? அவங்க வார்டுல போய் அங்க இதுல உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். எங்க 1.5 வார்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். மேடம் வாங்க அண்ணா. அண்ணன் ஆவடி மீசி சுகுமார். மலர் என்றால் தாமரைதான், மன்னன் என்றால் கரிகாலன், அண்ணன் என்றால் மீசிதான். சொல்லுங்கண்ணா. அண்ணா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒண்ணு இல்ல இன்னைக்கு கொஞ்சம் வெளியில இருந்து வெயில போயிட்டு இப்பதான் பர்சனாலிட்டி லோட் ஏத்திட்டீங்களா இருக்கணும். ஆமா ஆமாண்ணா ஃபுல்லா வந்து சரி பேசுங்கண்ணா. இதெல்லாம் வந்து ஈஸி சார். நாப்கின்ஸ் போய் ஒரு 3 லேடிஸ் கிட்ட பேசி மெடிக்கல் ஷாப்ல பேசி வந்தேன் சார். பேசுங்க. ஒண்ணு இல்ல சார், எல்லாமே செய்யணும்னு மனசு இருந்தா எது வேணா ஈஸியா செய்யலாம் சார். கஷ்டம் நினைச்சாதான் கஷ்டம் எதுக்காக பண்ணாம இருக்க முடியும். அதுதான் உண்மை. ஆமா, இன்னைக்கு துடிக்கணும், ஜெயிக்கணும், பின் லெவல் மாறணும், அதெல்லாம் பண்ணணும். எல்லாத்தையும் எஃப்எம்ஜில இருந்து, நியூட்ரி சார்ஜ்ல இருந்து, கீசோல இருந்து எல்லாமே. இன்னைக்கு பாருங்க கவிதா மேடம், நான் கவிதைன்னு கதாநாயகன்னு சொல்லியிருந்தேன் அந்த மேடத்தை. இன்னைக்கு பாருங்க தெளிவா கீசோலை பத்தி எவ்வளவு அழகா, அதுவும் தமிழ் லிட்ரேச்சர். இன்னிலிருந்து பேர் வச்சிருக்கேன் சார் அவங்க மேடத்துக்கு முந்தானத்து. கவிதா மேடம் அல்ல, இன்னிலிருந்து பட்டப்பேர் கொடுத்தாச்சு. தமிழ் லிட்ரேச்சர் கவிதா மேடம். ஓகேங்களா? நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும். எங்க குணசேகர் போட்ட வாழ்த்துக்கள் அண்ணான்னு போடுறாரு பாருங்க. பட்டம் கொடுத்து அதையவே சொல்லிடுறோம். நம்ம எதுக்கு புதுசா? இனிமேல் அவங்களுக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சர் கவிதா மேடம் தான் நீங்க எங்க ஒண்ணா கூப்பிடணும். மேடம் இன்னைக்கு செம்ம மேடம். ஒவ்வொரு ஸ்வீட்ஸை பார்த்து என் பையன் பாருங்க, அந்த தஞ்சாவூர் வண்டியிலே போயிட்டு வந்தாங்க 2 நாள். எல்லாரும் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 வீலர்லயே போயிட்டு வந்தாங்க, என்ஃபீல்டு வண்டியில. அதை போட்டுட்டு தான் போயிருக்காங்க. அதை வந்து நான் பேசுறேன் பண்ணாரு. சரி பேசுப்பான்னு அவர் பேசுறாரு, என் பையன் சன்னு. அந்த சன்கார் இது பற்றி எதுக்குன்னா, இன்னைக்கு வந்து உடான்ன்றது அது பெரிய ஒரு லெவல் தான். நாங்க ஆல்ரெடி கீசோல் இருந்து கோர்ட் எல்லாம் வேற வாங்கியிருக்கோம். அதை அட்டென்ட் பண்ணி 14 நாள் கீசோல் அட்டென்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு உடான் வந்திருக்குன்னா சூப்பரா இருக்கும். எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாமே சேர்ந்து செய்யணும். உண்மையிலே எவரால்டு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். விடாமுயற்சி மேலே மழை பெய்தாலும் வெயில் அடிச்சாலும் என் ஜூம் மீட்டிங் நடந்தே தீரும்பா. 10 வருஷம் இல்லை 10,000 மீட்டிங் கூட நான் பண்ணுவேன். 10,000 இல்லை 20,000 மீட்டிங் கூட நான் பண்ணுவேன் உறுதிமொழி. இந்த ஜூம் மீட்டிங் இருந்ததுனால்தான் இன்னைக்கு இவ்வளவு பேரை பிசினஸ் கொடி கட்டி பறக்குது, பெரிய லெவல்ல போகுது, எல்லா விஷயத்த கத்துக்கிறாங்க. எங்க போய் பணத்தை கொடுத்து ஃபீஸ் கட்டி ஏமாந்து பல விஷயங்கள் போயிருக்கோம். ஆனா ஆர்சிஎம்ல ஒண்டிதான் இந்த விஷயத்த வந்து நல்லபடியா தெளிவா உண்மையா நேர்மையா அழகா சொல்லி தராங்க. இதை வந்து யாரை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நான் என்ன பத்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே கவிதா மேடம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொரு தெளிவான ஒரு சிந்தனையோட ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குதான் அவங்களை வந்து நான் தமிழ் லிட்ரேச்சர் சொன்னேன். உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு ஏபி எனக்கு கிடைச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கு. உண்மையிலே அப்ளைன்கள் ஜெகதீசன் சாரு, நம்மளுடைய சிங்கப்பெண் ஆணின் வெட்டுக்கு பின்னால் இருக்க வெண்மதி மேடம் சரி, நம்ம என்னுடைய ஏடிஎம் சார், என்னோட குணசேகர் பொன் குணசேகரன் சரி, உண்மையில நல்ல லீடர். யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய லெவல்ல சாதனை. மார்ச் மாசம் மேக்சிமம் அந்த அனைவரும் ஸ்டார் கோல்டு ஸ்டார் பிளாட்டினம் வரணும். என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுக்கும் போது யூத்துக்கு தேடி கடவுளா வரமாட்டார், மனித ரூபத்துல கடவுளா வருவார். அது வந்து ஏபியா வரலாம், இல்ல நம்ம அப்ளைனா வரலாம். அதனால அவங்க கையை பிடிச்சிட்டு மார்ச் மாசம் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 200 ஸ்டார் மேல ஏறணும் எனக்கு ஒரு ஆசை. அதனால வந்து எல்லா டீமுக்கும் போய் சொல்லி ஸ்டார் அவனை வழியை பண்ணுங்க. மேடம் கவிதா மேடம் ரொம்ப நன்றி தாயே. உண்மையிலே உங்களுடைய அதெல்லாம் பண்ணி ஒரு 16 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிற தாயே நீ. உண்மையிலே ரொம்ப சூப்பர். அது எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்த நீங்க அனுபவிச்சு இருட்டு சார். அந்த மாதிரி எப்ப 18 வயசு இளம் பாலகி தான். அந்த மாதிரி சின்ன வயசு தான். யூஸ் பண்ணி எவ்வளவு எக்ஸாம்பிள் காமிச்சு எவ்வளவு அழகா பேஸ் மாறி இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலே ரொம்ப சூப்பர். நல்ல பல்லாண்டு காலம் வாழ்க மேடம். நல்லா இருங்க. எல்லாருக்கும் பெரிய லெவல்ல கீசோல நீங்க வரணும். அடுத்து நீங்க தான் வர போறீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சிச்சு. பெரிய பெரிய லீடர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு லீடர் யாருன்னா எங்களுடைய ஏபி கவிதா ராம்குமார் மேடம். அடுத்து கீசோல் ட்ரெயினர். நான் சொல்லிட்டேன் 3 மாசத்துல வந்தாலும் சரி 6 மாசத்துல கண்டிப்பா வரப்போகுது.
என்னுடைய மனசுல தோணிச்சு. அதனால பெரிய லெவலுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு காலம். ஜெயாத்தியம், குட்டாத்தியம், ஆவடி மீசை சுகுமார் ஸ்டார்ட் பாட்டினம். நன்றி 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 அண்ணா, நன்றி. ஆசை மீசை மேல ஆசை. ரொம்ப அருமை அண்ணா, சிறப்பு. உங்களுடைய வாழ்த்துறையில கவிதா ராம்குமார் மேடம் நனைஞ்சு போய் சளி பிடிச்சி தும்மிட்டு வேற இருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து வளரட்டும். நம்ம பெண்கள் வளர்ந்தா நமக்கு சந்தோஷம். உள்ளபடியே என்னன்னா, ஜெகதீஷ் சார் வந்து பெட்ல இருக்கிறாரு, துப்பு இறங்கிட்டு இருக்குது மீனாட்சி மிஷின்ல. ஆனாலும் பாருங்க, அவர் வந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. லீடர்ஷிப்ங்கிறது பதவி கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்முடைய வேலையை நாம் சரியா செய்யணும். அதனால உள்ளபடியே மனப்பூர்வமா அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வேண்டி அவருக்கு நல்லா வெளியே வரணும். அவர் வந்து தொண்டையில ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு நம்ம ஜெகதீஷ் சார். ஸ்டார்பர் இதுல இருக்காரு நம்ம மீனாட்சி மிஷன்ல மதுரையில. அதனால அவருக்காக வேண்டுதல் பண்ணுங்க. நம்ம ஒருத்தர் வந்து அன்பாலும் அரவணைப்பாலும் வேண்டுதலாலும் தான் தாங்கிக்க முடியும். பல்வேறு இடங்கள்ல இருக்கிறோம், பல்வேறு வந்து பலதரப்பு மக்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். பட் எல்லாரையும் ஆர்சிஎம் ஃபேமிலியா நினைக்கணும். அதான் நம்ம செய்ய வேண்டியது. போனவல்லியம்மா வாங்கம்மா. போனவல்லியம்மா ப்ளீஸ் அன்மியூட் யுவர்செல்ஃப். ஜெகதீஷ் சார் வந்து உண்மையிலே சூப்பரா நல்லபடியா ஆகி வந்துருவாரு சார். ஒன்னும் பிரச்சனை. நல்ல மனுஷரு. அவரோட அருள் வாக்கு ஆர்சிஎம்ல எல்லாரும் மனத்துல இடம் பிடிச்சிருக்காரு. முக்கியமா என்னுடைய ஆழ்ந்த மனசுல ஆழ்ந்த தியானத்துல இடம் பிடிச்சு நான் டெய்லி அவருக்காக தியானம் பண்றேன் சார். பண்ணி அவர் கூடியவரு நல்லபடியா வர வேண்டும் என்று இருக்கிற கடவுள், எந்த கடவுளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எம்மதமும் சம்மதம், அவர் கண்டிப்பா வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா போனவல்லியம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு மேடம் வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லுங்க மேம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ மேம். மேம், உடான்ல வந்து இந்த மாசம் தான் நான் இது பண்ணிருக்கேன். எங்களுக்கு எப்போ மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்? உங்களுக்கு கிளாஸ் வர்றது வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க மேம். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப என்னன்னா, இப்ப ஒருவேளை உங்களை வந்து ஒரு கிளாஸ்ல சேர்த்திருக்காங்க, அதுல வந்து ஹிந்தில ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா, நீங்க அவங்க கிட்டே சொல்லிட்டு நாங்க எங்களுக்கு தமிழ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இப்போ மலையாளம் பேசுறவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்தாங்க. ஆனா வந்து எங்களுக்கு மலையாளம் தான் வேணும், ஹிந்தி வேணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, சோ இவங்களுக்கு வந்து மலையாளம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் வந்து ஹிந்தி கிளாஸ் அட்டன் பண்றேன், எனக்கு புரியுது. நான் மறுபடியும் அடுத்ததும் நான் வருவேன்றதுனால நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நானும் சங்கீதா மேம் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்து எப்படின்னா, தமிழ்னு போட்டிருந்தாலும் உங்களை ஒருவேளை ஹிந்தி இருக்கிற ஒரு குரூப்ல ஒரு பேட்ச்ல சேர்த்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இது மாதிரி நாங்க எங்களுக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துடலாம். கஸ்டமர் கேர்ல போன் பண்ணா நம்ம வந்து நமக்கு இப்ப தமிழ்ல பேசுறதுக்கே மேடம் பாரதி மேடம் இருக்காங்க. அதனால வந்து நம்ம அங்க அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா தமிழ்ல வந்து கிளாஸ் வரும்போது நம்மள அதுல இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. மேம் பாத்துப்பாங்க மேம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு மெசேஜ் வரும் கண்டிப்பா. ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு சாதாரண மெசேஜ் வர்றது ஹிந்தில வர்றது வந்துச்சுன்னா கூட நீங்க வந்து ஒருவேளை தெரியலன்னா எனக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நானே பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு என்னைக்கு போட்டிருக்காங்க, என்ன விவரன்றதை நான் சொல்றேன். ஹிந்தில வந்துச்சு எனக்கு புரியல அப்படின்னா நீங்க அனுப்பி கேட்டுக்கோங்க. யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, இல்ல எனக்கு அனுப்புங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண, ஏன்னா நம்ம தமிழுக்குன்னு தனியா கேட்டிருக்கோம். அதனால வந்து நீங்க அதுல உள்ள போயிடுங்க. ஆனா சொல்லிடுங்க எங்களுக்கு வந்து தமிழ் பேட்ச் வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்துடலாம். நம்ம தமிழ் பேட்ச் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து அந்த பேட்ச்ல இருக்கலாம் மேம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி போனவழி மேடம். வெயிட் அண்ட் சி. ரொம்ப வெயிட் பண்ணுங்க. தமிழே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உடாம வந்து எல்லாரும் அடிங்க. ஏன்னா ஜாஸ்தி பேர் உடான் பண்ணீங்கன்னா தான் வந்து தமிழ்ல கிடைக்கும். இல்லைன்னா அப்புறம் அவங்க பார்த்து மலையாளமும் இல்லாம தமிழும் இல்லாம தலையாளத்துல பேசுவாங்க, இங்கிலீஷும் இல்லாம தமிழும் இல்லாம தங்கிலீஷில் பேசுவாங்க. நமக்கு எடுத்தாக ஒன்று ஒரு வழி கிடையாது. கவிதா ராம்குமார் மாட ஒரு அது மாதிரி ஒரு 18 பாஷை படிச்சிருந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு தெரிஞ்சது தமிழ் தான். அதனால தமிழ் தெரியும். கொஞ்சம் நம்மளால வந்து அதை வந்து தமிழ்லயே கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி நீங்க எடுங்க. வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. உங்க டீம்ல ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் விட வேண்டாம். 2700 உடான் அடிச்சு எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் ரீயூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த பொருள்களை நம்ம மனோகர் டிவிகே மனோகர் அடிக்கடி சொல்லுவார், ஆர்சிஎம் பொருள்களை விற்பது ஒரு முறைதான், மறுமுறை இந்த பொருள்கள் தன்னை விற்றுக்கொள்ளும். ஏன்னா மறுபடியும் திருப்பி கேட்டே இருப்பாங்க. அந்த பொருள் தன்னையே வித்துக்குது, அவ்வளவுதான். ஒரு முறை தான் நாம் விற்கிறோம், செகண்ட் டைம் இந்த பொருட்கள் தன்னை விற்றுக்கொள்ளும். ஆகினால உடான் வந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஆர்கேஜி வெல்கம். ஆர்கேஜி சார் வணக்கம். வணக்கம் சார்.
வணக்கம், சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். வணக்கம் சார். இது இன்னும் வெயில் காலம் பிறந்துருச்சு, கோடை. சார் கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா கேக்குது. நீங்க தேனியில இருந்து டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசினா இங்க ஈரோட்டுக்கே கேட்டு. உங்க மாதிரி சார், உங்க மாதிரி செவப்பா முழு முழுன்னு இருக்கணும் சார். அதுக்கு என்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணணும் மேடம் கிட்ட கேட்டு. சார் ஆர்சிஎம் கோதுமை மாவு, ஆர்சிஎம் சமையல் எண்ணெய், ஆர்சிஎம் நியூட்ரி சார்ஜ் சாப்பிடுங்க சார். நான் அதான் சாப்பிடுறேன் சார். பேசுக்கு பேசுகா செவப்பாகணும் மூஞ்சி. அப்படியா சார்? ஆமா சார். கிரீம் எல்லாம் இருக்குது சார் நிறைய. உங்களை கேளுங்க சொல்லுவாங்க. கவிதா மேடம் சொல்லிருங்க மேடம், என்னென்ன பூசினா சிகப்பாகலாம்னு சொல்லிருங்க. ஆமா சார். கிராமங்கள் அப்பப்ப அதான் அவங்க சொல்றாங்க, கேளுங்க. ஹலோ, இப்போ நீங்க வந்து முதல்ல உபயோகப்படுத்த வேண்டியது ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை 4 தடவை கூட நம்ம வந்து இதை வந்து உபயோகப்படுத்தலாம். வெளியே போயிட்டு வந்த உடனே இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க தொடச்சிக்கினாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ வரும். நம்மளோட பொன்குணா சார்லாம் டெய்லி யூஸ் பண்றாங்க, நல்ல க்ளோ ஆயிட்டாங்க. இது ஒண்ணு இப்படி ஆயிட்டுன்னு படமே போட்டாரு அவரு. அதே மாதிரி வந்து வெயில்ல வெளியே போகும்போது கண்டிப்பா வந்து லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு பொருள் வந்து சன்ஸ்கிரீன். இந்த சன்ஸ்கிரீன் வந்து அதாவது வந்து நம்ம கையே, இந்த கழுத்து, இந்த முகம், இந்த இடத்துல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சன்ஸ்கிரீனை எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு இப்ப நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு 2 கை இந்த அளவு, இதுதான் அளவு. இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லா எடுத்து இது இப்ப எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கையில இப்படி இப்ப இங்க வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்கோம்னா பிரச்சனை இல்லை, இங்க மட்டும் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா இதை வந்து அப்ளை பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே நிறைய வித்தியாசம் வந்து தெரியல. அதாவது முன்னாடி வந்து இந்த நல்ல கருத்து இருக்கும், இந்த இடத்துல எல்லாம் நல்லா பிளாக்கா இருக்கும். ஏன்னா வண்டியில வெளியே போவேன் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது. ஆனா இப்ப இந்த சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதே சமயம் உங்களுக்கு வந்து வேர்த்தாலோ எதுவோ இப்ப தண்ணி இதுல விட்டா கூட பாத்தீங்கன்னா லேசா தண்ணி விட்டு பார்க்கலாம். தண்ணியோ வேர்வையோ பட்டா கூட பாத்தீங்கன்னா அது வந்து ஒண்ணுமே ஆகாது. நம்மளுடைய சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் இத ஒரு வாட்டி போட்டு காமிச்சாலே போதும். சன்ஸ்கிரீனே 2500 ரூபாய்க்கு வாங்கி வித்துடலாம் சார். இத பாருங்க, இப்ப நான் தண்ணி வந்து லேசா விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது வலிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலும் அது வந்து திட்டாவோ அது கரையவோ செய்யாது, அது அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு. கண்டிப்பா சன்ஸ்கிரீன் வந்து இப்ப காலையில வெளியே போறீங்கன்னா மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் வெளியே போறீங்கன்னாலும் மறுபடியும் ஒரு வாட்டி போடணும் கண்டிப்பா. ஏன்னா அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அதோடைய பலன் இது இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வந்து க்ளோ அப்ப வந்து எத்தனை வாட்டி வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். க்ளோ அப்ப யூஸ் பண்ணவே உங்களுடைய ரைட் ஆகும். அதாவது நிறம் வந்து கருமையாகாம தடுக்கும், கொஞ்சம் வந்து நிறத்தை இது பண்ணோம். அதே மாதிரி சீரம், இந்த புதுசா வந்திருக்க சீரமும் வந்து நீங்க எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியா தான் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் வித்தியாசம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு பாட்டில், இந்த மாதிரி பாட்டில்ல தான் இருக்கும். இது வந்து நைட் டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டே சீரம். இது வந்து காலையில நம்ம வெளியே போறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, க்ளோ அப் முதல்ல க்ளோ அப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2 டிராப் இதை எடுத்து முகத்துல கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணிட்டு லேசா வந்து மசாஜ் மாதிரி பண்ணி ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா வந்து கிரீம் வேணும்னா போடலாம், மொரிங்கா கிரீம். இல்லைன்னா நம்ம இது மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் பசை சருமமா தான் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ கிரீமும் போட்டு இதுவும் போட்டா ரொம்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சன்ஸ்கிரீன் போட்டுட்டு நீங்க வெளியே போகலாம். பவுடர் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட நீங்க வெளியே போகலாம். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சீரம் யூஸ் பண்ணும் போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சார். அதாவது மேக்கப் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சீரமே நல்ல ரிசல்ட் இருக்கு. நம்மளுக்கு எண்ணெய் முகம் மேடம், நமக்கு எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் முகம். என்ன அதான் சரி, நான் இப்ப உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆர்கே சார். என்ன வடிஞ்சா அப்படியே புடிச்ச பாட்டில் வைங்க சார், நம்ம வித்து போடலாம். ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது. இல்ல சார், அதான் நான் சொன்னேன் எண்ணெய் பசை மிகுந்த. இப்ப வந்து எனக்கு ரொம்ப வேர்க்குது, எனக்கு என்னோடதும் நிறைய எண்ணெய் பசை மிகுந்த சருமம் தான். அப்போ வந்து நான் பாத்தீங்கன்னா க்ளோ அப் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சன்ஸ்கிரீன் மட்டுமே உபயோகப்படுத்தினாலே போதும். ஆனா சீரம் வேணா கொஞ்சமா உபயோகப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, தேங்க் யூ மேடம். நன்றி சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சீக்கிரமா சிகப்பாயிருங்க சார். திகப்பா மாறிடுங்க. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். ஆர்கே வந்து சிகப்பாகிறதுக்கான விஷயங்களை வந்து கவிதாம்மா சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பு நண்பர்களே. இன்றைய கூட்டத்தை இத்தோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன்.
வேற யாருக்காச்சும் டைம் இருக்கிறதுனால நான் வாய்ப்பு தர்றேன். யாராச்சும் பேசலாம். இது மாதிரி நம்ம ஆர்கே கேட்ட மாதிரி ஃப்ராங்கா கேட்கலாம். சார் நான் சிகப்பாக நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்கலாம். அது இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ புவனவழியம்மா கேட்ட மாதிரி டவுட் கேட்கலாம். நான் இது மாதிரி 2500 அடிச்சுட்டேன், பட் எனக்கு எதுவுமே வரலன்னு கூட கேட்கலாம். இன்னும் 2500 அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கூட கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க சந்தேகங்கள் தெளிவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நிறைய பேர்த்துக்கு ப்ராடக்ட் தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை, வாங்கிடுங்க. அப்புறம் யூசேஜ் 14 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த கீசோல்ல நீங்க பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு சொன்னா டெட் ஈஸியா ஜனங்கிட்ட ரீச் ஆகிற ஒரு ப்ராடக்ட் இதுதான். இன்னைக்கு நம்ம ஆர்சிஎம் ஹையஸ்ட் சேல் கீசோல் தான். லேட்டா வந்தா கூட லேட்டஸ்டா சேல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த அளவுக்கு பெண்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் தேவைப்படுது, அந்த அளவுக்கு பெண்களுக்கு அழகு சாதனங்கள் தேவைப்படுகிறது, அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்களும் சேர்ந்து அதுல கலந்துட்டாச்சு. அதுலயே நம்ம பிரியங்கா மேடம் அதாவது பெண்களை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அவங்கள சாதாரணமா இல்ல, பெரிய பெரும் நோய்களில் இருந்து பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ரகசிய நோய்கள்ல இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் அடாடா, எத்தனை தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பத்திரி வாசல்ல கிடக்குறாங்க. பூராமே என் மகளுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக நேரத்துல இருந்து போய் நிக்கிற. ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் மேட்டர் இல்ல, நோவா இருந்தா உள்ள வாங்கணும் விடுறான். நோய் இருந்தா மட்டும் தான் உள்ள வர சொல்றான். அது நமக்கு இல்லையா சார் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க கொஞ்சம் லேட்டா வாங்க, இல்லைன்னா காலையில எழுதி வச்சுப்பாங்க, சாயங்காலம் கொடுக்கணும். பார்த்தா வரிசையா ஜனங்க அங்க. ஆக நாடு முழுக்க ஒரு நோய் பறிச்சு போச்சு. அதுலயும் லேடிஸ் நிறைய பேர் நிக்கிறாங்க ஆஸ்பத்திரியில. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் ஏன் நோய் வருதுன்னே தெரியல, எல்லாருக்கும் அந்த நோயை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா மருந்தைத்தான் நாடுகிறார்கள். நண்பர்களே, நம்ம கிட்ட தான் இருக்கிறது மாற்று. ஒன்னா உணவு, இல்லைன்னா மாற்று பொருள், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாது. மாற்றத்தை நோக்கி நம்ம பொருள்களை கையில் எடுப்போம். ஆர்சிஎம் பொருள்களை கையில் எடுத்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஆகையினால அப்துல் ரஹீம், கமான் சார், கமான், வெல்கம். ரஹீம் சார், ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. மேடம், இப்போ எனக்கு கொஸ்டின் டு கவிதா மேடம். இப்போ ஜென்ரலா மக்கள்கிட்ட நான் கீசோல் ப்ராடக்ட் விற்கும்போது, எஸ்பெஷலி இந்த பேட், என்னோட என்டையர் ஃபேமிலிக்கே இந்த பேடை மாற்ற சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க தேர் ஆஸ்கிங் மீ a question, give me some difference between other product and the RCM pad அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நான் லாஸ்ட் மீட்டிங்லயும் கேட்டிருந்தேன். மேபி எனக்கு ஒரு பிபிடியோ அல்லது எனக்கு ஒரு கைடன்ஸோ, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், நான் ஏன் இதை யூஸ் பண்ணும், நான் ஏன் ஆர்சிஎம் பேடை யூஸ் பண்ணும், இதுல என்ன இருக்கு, மத்ததுல இல்லாதது என்ன இதுல இருக்கு, இதுல இருக்கிறது மத்ததுல என்ன இல்ல, ஆர் வாட் இஸ் த காஸ் ஆஃப், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. கண்டிப்பா சார். சார், ஒரு முக்கியமான விஷயம், இந்த சானிட்டரி நாப்கினை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். எல்லாருமே கேட்டுக்கலாம், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்குமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு இது வரைக்கும். நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஆணையம். ஒரே நிமிஷம் சார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு நாப்கின் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது எந்த ஒரு XY எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, அந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், டயாக்சின், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் உபயோகப்படுத்தின ப்ளீச் பண்ணப்பட்ட ஒரு நாப்கின் தான் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. அது எந்த பிராண்டா எடுத்தாலும் அது காட்டனி சாஃப்ட்னு சொல்லி விளம்பரப்படுத்துற ஒரு பிராண்டா இருந்தா கூட, அது உண்மையாவே அந்த காட்டன் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இது இது பாத்தீங்கன்னா இது மெடிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில வர்றதுனால நம்மளால இது என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, என்ன இருக்கு இதுலன்றத போடுங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா நிறைய இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அனையான் அப்படின்னு இருக்கிற பேட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய பிராண்ட்ஸ்ல வருது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேமஸா ஒரு ஆக்ட்ரஸ் விளம்பரம் பண்ற பிராண்டும் வருது. இந்தியாவில இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங்ல இருக்கிற ஒரு பிராண்ட் வருது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா மிக அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நாப்கினை பொறுத்த வரைக்கும், ஆனா நம்மளுடைய நாப்கின்ல என்ன இருக்கு அப்படிங்கறத இதுல தெளிவா ஒரு 7 லேயர் இருக்கு அப்படிங்கறத அந்த நாப்கினோட கவர்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒண்ணு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற காட்டன், அந்த மேல இருக்கிற காட்டன் லேயரா இருக்கட்டும், இல்லைன்னா கிளாத் ஓவன் ஆனையான் சிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளாத் ஓவன் ஆனையான் சிப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணியில நெய்யப்பட்ட ஆனையான் சிப். இந்த ஆனையான் சிப்பை துணியில நெய்யறதுக்கு செலவு அதிகம்,
அதே சிந்தட்டிக்கா, அதாவது செயற்கை முறையில லேப்ல உருவாக்குறதுக்கு செலவு கம்மி. அப்போ நம்ம வந்து ஒரு துணியால் நெய்யப்பட்ட ஒரு ஆனயான் சிப் இருக்கிற ஒரு நாப்கின் விலை அதிகமா தான் இருக்கும் மார்க்கெட்ல. ஆனா நமக்கு ஒரு 68 ரூபாய்க்கு ஒரு எக்ஸல் சைஸ்ல இருக்கிற நாப்கின் கொடுக்குறாங்க. 6 நம்பர் கொடுக்குறாங்க. அது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 11 ரூபாய் வருது ஒரு பேட். ஆனா நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா 20 ரூபாய்க்கு கம்மியா உங்களால ஒரு எக்ஸல் சைஸ் சானிட்டரி நாப்கின் வாங்க முடியாது. ஒண்ணு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆனயான் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆனயானுடைய வேலை, அதாவது வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கிற நாப்கின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குளோரின், டயாக்சின் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து அதை ப்ளீச் பண்ணி ஒரு கூல் மாதிரி. நான் உங்களுக்கு டெமோ கூட காமிக்க முடியும். என்கிட்ட நிறைய நாப்கின் இருக்கு. மார்க்கெட்ல இருக்க நாப்கின் நான் வச்சிருக்கேன், ஷாப்லயுமே வச்சிருக்கேன், டெமோ பண்றதுக்காக வச்சிருக்கேன். ஒண்ணு மேல இருக்கிறது பிளாஸ்டிக் லேயரா இருக்கும், உள்ள இருக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா மிக தேவையில்லாத மாதிரியான ஒரு ப்ளீச் செய்யப்பட்டதுதான். ஏன்னா அதுதான் வந்து விலை கம்மியாவும் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தெரியாமலேயே பெண்கள் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆனயான் சிப் செய்யக்கூடிய மாயஜாலம் மாதிரி ஒரு விஷயம் செய்யும். என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஆனயான் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரு சார்? மேடம் நான் ஐ திங்க் நான் அன்மியூட் பண்ணிக்கிறேன். உங்களதான் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். நான் பேசுறது மட்டும் கேட்டுக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. எனக்கு பிளஸ் நீங்க எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிங்க சார். ஒரு ஆனயான் இருக்கிற ஒரு நாப்கின், அதாவது ஆனயான்றது என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆனயான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு இடத்துல, ஒரு மலை பிரதேசத்துல, ஒரு பீச்ல, இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ், காத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பார்ட்டிகல்ஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல இருக்கும். 10,000 20,000 ஒரு கியூபிக் சென்டிமீட்டர்ல இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க்குக்கு போனீங்கன்னா, ஒரு இந்த நம்ம சிட்டில நம்ம இந்த மாதிரி ஒரு பார்க்ல போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 4,000 இருக்கும், ஏன்னா மரங்கள்லாம் இருக்கிறதுனால. அதுவே வந்து நம்ம வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 400 200 தான் இருக்கும் அந்த ஆனயான் அப்படின்ற பார்ட்டிகல்ஸ். அதுவே வந்து ஒரு ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்ட ஒரு ஏசில இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 50 தான் இருக்குமா. அதாவது ஏசிலேயே இருக்காங்க நாள் ஃபுல்லா அப்படின்னா அவங்களுடைய உடம்புல வியாதிகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அங்க வந்து நெகட்டிவ் அயான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் நெகட்டிவ் தான் பாசிட்டிவ். இந்த நாப்கின்ஸ்ல ஆனயான் அப்படிங்கிறது நெகட்டிவ் தான் பாசிட்டிவான விஷயம். நம்ம எப்பவுமே பாசிட்டிவா பேசணும்னு சொல்லுவோம், நெகட்டிவ் அயான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நல்லது. இந்த நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அடிபட்டு இருக்கு, வலிக்குது, இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த ஆனயானுடைய அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை வந்து வைக்கும் போது அது வீக்கத்தை குறைக்கும். அதாவது ஸ்வெல்லிங் அப்படின்னு பண்ணக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். இந்த வீக்கத்தை குறைக்கிறதுனால என்ன ஆகும், இப்போ இந்த நாப்கின்ல இதை கொடுக்கறதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆனயான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய பெண்ணுறுப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து போயிடும். நாப்கின் ஒண்ணு யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணீங்க, கெமிக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா உடனடியா பிளட்டோட கலந்து உடம்பில் கலந்து விடக்கூடிய ஆபத்து மிகுந்த பகுதி அது. அத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனயான்ற ஒரு நல்ல விஷயத்த கொண்டு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும், இதுல இருக்கிற நல்ல விஷயம் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள போகும். நம்மளுக்கு உள்வீக்கம் அப்படிங்கிற இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற காரணமா வரக்கூடிய நீர்க்கட்டிகள், வேறு பிரச்சனைகள், ரத்தத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடா இருக்கட்டும், அதிகமான ஃப்ளோ இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துல எல்லா பிரச்சனையும் சரியாகி நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்த ஆனயான் கொண்டு வரும். கண்டிப்பா வந்து ஒரு ஆனயான் வந்து துணியா இதை வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தண்ணி விட்டு ஊற வச்சு அதை எடுத்து நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அந்த நாப்கின், அந்த ஆனயான் வந்து கிழியிற மாதிரி வரணும். அதுதான் வந்து ஆனயான் வந்து காட்டன்ல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அதாவது எல்லா விதமான நன்மைகளையும் அதிகமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆனயான். அதை மட்டும் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. உங்களோட பெண் பிள்ளைகள் 9 வயசுல 10 வயசுல பெரிய பிள்ளைகள் ஆறாங்கன்னா அவங்க அதை உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய மெனோபாஸ் பீரியட் வரைக்கும் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப உறுதி. ஏன்னா கிட்டத்தட்ட 60% பிரச்சனைகள் நாப்கினால வருது. அப்போ அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. இதை சொல்லாம இருந்தாதான் மிகப்பெரிய தப்பு நீங்க எல்லாருக்குமே பண்றீங்க, உங்க வீட்டுல இருக்கவங்களாகட்டும் வெளியில இருக்கவங்களாகட்டும். அப்ப அந்த ஆனயான் என்ன பண்ணுது, உங்களுக்கு நீர்க்கட்டியோ இல்லைன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் எதனால வருதோ, இந்த ஹார்மோனல் பிரச்சனை, இந்த எல்லாத்தையுமே சரி பண்ணி
அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய, ஸ்ட்ரெஸ் குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த ஆனியானுக்கு இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப எரிச்சலும் சிடுசிடுப்பும் கோபமும் இருக்கும். நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்துல ரெஸ்ட் கொடுக்க போறது இல்ல. இப்ப வீட்லயும் வேலை செய்யணும், வெளியும் போய் வேலை செய்யணும், எல்லா வேலைகளும் நம்மளே செய்யணும் அப்படின்னும் போது ரொம்ப கோபமும் எரிச்சலும் வரக்கூடிய நேரம். எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் இருக்கிற இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எரிச்சல் அதெல்லாம் குறைஞ்சு ரொம்ப காமா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதனால வந்து ரொம்ப அவங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை ஆண்களால உணர முடியாது இல்லையா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா ஒரு பெண் உங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க யாரா வேணா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல எந்த அக்காவா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த நாப்கின் உபயோகப்படுத்த சொல்லும் போது நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய செய்யற ஒரு மிகப்பெரிய நன்மை. இதை வந்து வாயை திறந்து பேசாம நம்ம எல்லாருமே வந்து பல்வேறு பிரச்சனைகளை இன்னைக்கும் பெண்கள் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடிஐன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை சந்திக்காத பெண்களே கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆனியான் நாப்கின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இதுலயுமே இருந்துமே ஒரு மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 1 2ன்னு இல்ல, நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, பெண்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த நாப்கினை கொடுங்க. ஒரு எக்ஸல் நாப்கினா இருக்கட்டும், இல்ல XXL இருக்கக்கூடிய சேஃப் அண்ட் லாங்கா இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், பீரியட்ஸ் ஆறவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். இதை பத்தின ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராம்ப்ஸ் அப்படின்னு பண்ணக்கூடிய வலிகள் இருக்கு இல்லையா, அடிவயிறு வலிக்கும், ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. இதெல்லாமும் குறைக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். எண்ணில் அடங்காத நன்மைகள் ஆனியான் நாப்கின் உபயோகப்படுத்துறதுனால இருக்கு. நம்மளுடைய நாப்கின் விலையும் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான விலை. நீங்க அதான் நான் சொல்ற மாதிரி 20 ரூபாய் ஒரு பேட் வந்து 20 ரூபாய் இல்ல 25 ரூபாய் 30 ரூபாய் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனியான் பேடு. நம்மளோடது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து 11 ரூபாய். அதுவும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா 9 ரூபாய் 40 காசு அப்படிதான் வரும் பாத்தீங்கன்னா. சோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். இதுல வந்து நீங்க ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. ஆனியன் என்ன பிளஸ் இந்த டயாக்சின் என்ன, குளோரின் எப்படி இதுல வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த யூடிஐ இல்லாத பெண்களே இல்லைன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளோடது வந்து இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல பொருள்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மார்க்கெட்டிங் தான், அட்வர்டைஸ்மெண்ட் தான். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஒரு அட்வர்டைசரா தான் இருக்கும். வி ஆர் ஆல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் RCM அப்படின்றப்போ இது சம்பந்தப்பட்ட ஸ்மால் அப்போ அந்த RCM ஆப்ல வந்து மீடியால வந்து போய் பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு டீட்டெயிலா இல்ல நம்மளுடைய அந்த பேட்ஸை பத்தி. ஸோ உங்ககிட்டயோ இல்ல நம்ம டீம்கிட்டயோ இது சம்பந்தப்பட்ட டீடைல்டு வீடியோ இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சே நிறைய பேர் RCM சேர்த்துட்டு இருக்கேன். அதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்டேட்டஸை பார்த்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் சோகமா இருக்கானா, சந்தோஷமா இருக்கானா, கோபமா இருக்கானா, வீட்டுல பொண்டாட்டியோட சண்டை போறானாங்கிறது எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சு போயிருது. அப்படின்றப்போ ஸ்டேட்டஸ் வந்து அந்த அளவுக்கு இப்போ ஒரு ப்ரிடாமினன்ட் ரோல் வகிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொல்ற இந்த மேட்டர் வந்து டீடைல்டா ஒரு வீடியோவா இருக்கும் பட்சத்துல இங்க உட்கார்ந்துருக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது சம்பந்தப்பட்ட கிளாஸும் வந்து கண்டிப்பா வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு தடவை, என்ன சொன்னேன் அப்படின்னா, காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் ஓகே தான், முதல்ல அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உயிரோட இருக்கணும், இருந்தாதான் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தன்னை அழகுபடுத்திக்க முடியும். அப்படின்றப்போ இந்த மாதிரி உயிர் காக்கக்கூடிய பொருளுக்கு முதல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுத்து முதல்ல நம்ம வந்து செல்ஃப் சஸ்டைன் ஆகணும். இங்க உட்கார்ந்துருக்க நம்ம நிறைய பேத்துக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பத்தி இவ்வளவு டீட்டெயில்டாலாம் தெரியாது. ஓகேங்களா? அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பா இதை வந்து முன்னிலைப்படுத்துங்க. இந்த மாதிரி உயிர் காக்கக்கூடிய பொருளை வந்து முன்னிலைப்படுத்தி இதுக்கான ட்ரைனிங் கொடுத்து, ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட கேட்கும் போது அதுக்கு நம்ம பதில் சொல்ல தெரியணும். அப்படி பதில் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்மளும் டம்மி ஆயிரும், நம்மள சம்பந்தப்பட்ட அந்த RCM ப்ராடக்டும் டம்மி ஆயிடுது. அதை வந்து நம்ம வி ஷுட் நாட் லெட் இட் கோ லைக் தட். நமக்கு வந்து அதுக்கான ட்ரைனிங் முதல்ல இந்த மாதிரி ப்ராடக்டான ட்ரைனிங் கொடுங்க. இம்பார்ட்டன்ட்லி ஐ நீட் த வீடியோ கிளிப்ஸ். உங்ககிட்ட அது மாதிரி எதுவும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இல்ல நம்ம அதை கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஐ கேன் ஹெல்ப். இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் ஐ ஹவ் நிறைய, எனக்கு ஒரு காலேஜ்ல போய் நான் பேசணும், ஒரு லேடிஸ் காலேஜ் இங்க இருக்கு, அங்க இருக்க பிரின்சிபல் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர்கிட்ட போய் நான் பேசணும் அப்படின்னா முதல்ல எனக்கு தெரியணும்ல. அந்த காலேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்கள் படிக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு பேடு வாங்கி யூஸ் பண்ணாங்கனாவே எங்கேயோ கொண்டு போயிடலாம் நம்ம.
ஸோ எனக்கு அதுக்கும் கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணணும். அந்த பர்சனலா வந்து ஐ நீட் சம் ஹெல்ப் ஃப்ரம் எஸ்பெஷலி ஃப்ரம் யூ, எஸ்பெஷலி ஃபார் திஸ் பேட். தேங்க்யூ. கண்டிப்பா சார். நம்ம நம்ம சார் மேம்கிட்ட பேசிட்டு நேஹா மேம்கிட்ட பேசிட்டு கூட நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து ஒரு இந்த டியூஸ்டே செஷன்லயே நம்ம வந்து நாப்கின்ஸ் பத்தின விவரங்களை தெளிவா சொல்லலாம்னு நினைக்கிறேன். காமராஜ் சார். மேடம் என்னோட நம்பர் இங்க பிங் பண்றேன். என் நம்பர் இங்க ஓகே சார். பிங் பண்றேன். நான் இதுதான் என் நம்பர். நீங்க நான் கேட்ட மாதிரி அந்த வீடியோ கிளிப்ஸோ இல்லை ஏதாவது இருந்ததுனாலும் ப்ளீஸ் சென்ட் இட் டு மீ. கண்டிப்பா சார். தேங்க்யூ. மேடம் சொல்லுங்க. சார் இல்ல சார், சார் கேட்ட மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ப்ரோக்ராம்லயே வந்து நம்ம மெஹா மேம்கிட்ட பேசிட்டு நம்ம சானிட்டரி நாப்கின் பத்தின விவரங்களை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஷேர் பண்ணிடலாம் சார். அப்போ அதை ரெக்கார்டட் விஷனாவும் கிடைச்சிரும், நமக்கு வந்து அது வீடியோவும் ஷேர் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. சரிங்க சார். வாழ்த்துக்கள். ஓகே சார். அப்துல் ரஹீம் உங்களை வந்து அவங்க வந்து நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் உங்க வந்து டவுட் அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்க உங்க ரிக்வஸ்ட் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க சார். தேங்க்யூ வெரி மச் மை டியர் அப்துல் ரஹீம். வாழ்த்துக்கள் சார். கவிதா ராம்குமாருக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. நம்ம நிறைவு பகுதிக்கு வர்றோம். வேற யாராலும் இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்றதுக்கு இது ஒன்றும் எஃப்எம் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து கேட்கறது வந்து நீங்களா ஆர்வமா கேட்கணும். பொழுதுனைக்கு நான் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறியுங்கள். வாழ்த்துக்களோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை நம்ம கவிதா ராம்குமாருக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. இன்றைக்கு இரவு கூட்டம் இதுக்கு அப்புறம் 6 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு சிஸ்டம் எஜுகேஷன், ஹவு டு அச்சீவ் த பின், ஹவு டு செட் த கோல், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதுக்கப்புறம் 8 மணிக்கு இன்னைக்கு நம்ம கவிதா மோகன்குமார் அவங்க டீச்சர் வந்து பேச வராங்க ப்ராடக்ட் ட்ரைனிங்கு. தயவு செய்து எல்லாத்துலேயும் பங்கெடுங்க. சும்மா ஐடியலா இருந்தால் ஐடியல் மைண்ட் இஸ் டெவல்ஸ் ஒர்க் சார். நம்ம ஐடியலா எதையாச்சும் பார்த்துக்கிட்டு எதையாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் வரப்போறது இல்லை. நமக்கு தெரியாத ஒரு பகுதியை யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு வச்சு பேசுறாங்க. நம்ம ஏன் அதை கற்றுக்கூடாது? கத்துக்காமையே லேர்னிங், டீச்சிங், ஏர்னிங் இந்த 3ம் இல்லாம நம்ம ஏர்னிங் மட்டும் பண்ண முடியுமானா நத்திங், நெவர். அதனால இன்றைய கூட்டத்தை வந்து இதோட நிறைவு செய்கிறோம். மனவரன் எங்கேயே எட்டி பார்க்குறாரு ஹெல்மெட்டோட. வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. ரைட், மேடத்தோட போயிட்டு ஃபீல்டுக்கு ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. கவிதா ராம்குமார் மேடத்துக்கு இன்னொரு வாட்டி அவங்களுக்கு வந்து கிளாஸ் பண்ணிருங்க. நன்றி கவிதா மேடம். எல்லாருடைய கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிட்டீங்க. இல்லைன்னா வந்து விற்கிற மாய்த்தர்கள் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அதனால வாழ்த்துக்கள். இது வந்து கீசோல் வந்து ஆன்மாவின் சாவி. நிறைய பெண்களை வந்து அவங்களுடைய ரகசிய நோய்கள்ல இருந்து பாதுகாத்திருக்கிறது. நிறைய பெண்களை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சந்தோஷத்துல திளைக்க வச்சிருக்கிறது. நம்ம சங்கீதா ஜெய் மேடத்தையெல்லாம் பாருங்க எப்படி மின்னறாங்கன்னு பாருங்க. இது எப்படி முடியும்? கீசோல்னாலதான் முடியும். கீசோல் எல்லாத்தையும் வந்து அருமையா பண்ணுவேன். உடனே சசிகலா மேடம் ஓபன் பண்ணிட்டாங்க. என்னையும் பாருங்க சார், நானும் தான் மின்றது. பெண்களை வந்து அதாவது அழகிட்டு பார்ப்போமடி, ராணிக்கு அலங்காரம் செய்வோமடி, கண்ணுக்கு மையழகுனா, கவிதைக்கு பொய் அழகுனா. அருமையான கீசோல்னால நம்முடைய பெண்களை வந்து மிக சிறப்பாக மங்காத கண்ணுக்கு மையிட்டு பார்த்தாலே சங்கீதமும் வீணையும் ஏது கிடைக்கிறான். கண்ணுக்கு அப்படி மை போட்டு பார்த்தா போதுமப்பா, வீணையே வேண்டியது இல்லைங்கிறான். அதனால மிகப்பெரிய அழகு பெண்களை தமிழ்நாடு சந்திக்க போகிறது, அழகு ஆண்களை சந்திக்க போகிறது. நமக்கு வயசு ஒரு கவுண்டிங் தான். எல்லாருமே வந்து கீசோல் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாறாத இளமைக்கும் பாத்தீங்களா, இவர் வேற போட்டாரு, நம்ம மீசை வேற போட்டாரு. நீங்க மீசை அழகாதான் இருக்கிறீங்கன்னா உங்களை மீறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம போட்டி வச்சாலே நீங்க தான் வந்து அழகா வருவீங்கன்னா. வாழ்த்துக்கள். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். அது நமக்கு வந்து கண்கள் இல்ல, தூண்களா மாறிட்டாங்க. வெண்மதி மேடம் அடிக்கடி சொல்றது தூண்கள்னு சொல்றாங்க. அதனால உங்களை எல்லாரும் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசிங் சொல்லிட்டு வெளியே போகலாம். மீதி இருக்கிற கூட்டங்கள்ல தொடர்ந்து பங்கெடுங்க. ஆர்சிஎம்ஐ முன்னிறுத்துங்க. ஆர்சிஎம்ஐ வந்து எடுத்துட்டு போங்க. நினைவு வாக்கு நடக்கையில ஆர்சிஎம்ஐ நீங்க வெளிப்படுத்துங்க. பொருட்களை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேருங்க. சும்மா ஒரு நெயில் பாலிஷ் கொடுத்துட்டு வாங்க, அவங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு லிப்பாம் கொடுத்துட்டு வாங்க, வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு நாப்கினை கூட கொடுத்துட்டு வாங்க. சும்மா இல்லை, காசு கொடுத்தா வாங்கிட்டு வாங்க, எம்ஆர்பியில் கொடுத்துட்டு வாங்க. எல்லாருமே வந்து உங்களோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த பொருள்கள் ஹீரோ ப்ராடக்ட். அதனால நீங்க எல்லாரும் அதை யூஸ் பண்ணுங்க. வெற்றிகரமாக உங்களை எல்லாம் அன்மியூட் பண்ணியாச்சு. ஜெயாசிம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள் நண்பர்கள்.